நாம் நின்றோமாய் நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சகோதர சகோதரிய தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கடந்த வாரம் வாசித்த அந்த பாகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். 9:25 ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கிறேன். 24 வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தர்ஷனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவதும் பிரபாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரிந்தும் யுத்தமும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டு வராங்க. நம்ம டோர்ஸ்லா திறந்துக்கலாம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த நம்முடைய தயவுகளுக்காய் கூட கத்தாவே நன்றி கத்தாவே. விசேஷமா இந்த நாள்ல மீண்டுமாய் நாங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் முக்கியமான பாகத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அது எங்களோடு கூட தொடர்பு கூடியதா இருக்குது. அது யூதர்களுக்காக இருந்தாலும் ராஜா, மனவாட்டியுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலும் எல்லா ரகசியங்களும் அதுக்கு உள்ளதாய் அடங்கி இருக்குதுன்னு பார்க்கிறோம். எனவே நாங்கள் கத்தாவே இன்னும் பாலுங்கிற குழந்தைகளா இராமல் சுசேஷத்துக்கு ஏற்ற காரியங்களை மட்டுமல்ல, எங்களை ஸ்தானத்துல நிலை நிறுத்துவதற்கு ஏதுவான அந்த காரியத்தை கூட பார்க்கிறோம். அப்பா, ஒரு மனிதனுக்கு 2 காரியம், கிறிஸ்துவனுக்கு 2 காரியம் வேணும். ஒன்று, அவன் வார்த்தையோடு கூட அவனை அடையாளப்படுத்திக் கொள்வது. 2வது, இக்காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன பாகங்களை பார்ப்பது என்று சொல்லி இந்த 2 பாகங்களையும் இந்த நாள்ல காணும்படியாய் இந்த கூட்டத்துக்கு கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. நீர் இறங்கி வந்து தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அதே தேவனாய் இருந்து பேசுங்க ராஜா. வந்தவர்கள் வந்த உடனே போகாதபடிக்கு அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, உங்களுடைய பரிசுத்த அபிஷேகம் இங்க இறங்கட்டும். எங்களுடைய அவிசுவாசங்கள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாம் எடுத்து போட்டு எந்த நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு நாங்கள் எவ்விதமாய் எங்களை தயார் செய்வது, ஆயத்தப்படுத்துதல் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை ஒரு பதறலுக்குள்ளாய் எங்களை வழிநடத்துங்க. உமோடு கூட நெருங்க ஜீவிக்க உதவி செய்யுங்க. அன்னைக்கு தானியேல் எவ்விதமாய் இந்த பதறலுக்குள்ளாய் கடந்து சென்றாரோ அவ்விதமாய் கூட எங்களுக்கு பதறல் கொள்ளும்படியாய் இதனால் எங்களோடு கூட பேசுங்க. எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது தானியேலுக்கு ஒரு பதறல் உண்டானதே ராஜா. எங்களுக்குள்ளும் அவ்விதமாய் பதறல் உண்டாக கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாக. சகோதர சகோதரி, அல்லேலூயா அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த கால வேளையில? ஆராதனையை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? தேவனை ஆராதிக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இல்லையா? நம்ம பரலோகத்துல இன்னைக்கு வந்து ஒரு டைமுக்குள்ள ஆராதிக்கிறோம். ஒரு நாள்ல டைம் இல்லாதபடி நித்தியமா ஆராதித்து கொண்டே இருப்போம். தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னா இன்னொரு காரியம் தேவை. என்ன காரியம் வேணும்னு சொன்னா வெளிப்பாடு தேவை. என்ன வேணும்? வெளிப்பாடு தேவை. நம்ம என்ன பண்ண சொன்னா பெந்தகோஸ்டல் வர்ஷிப் நம்ம பண்ணல, பிளா பிளா பிளான்னு சொல்லி என்ன பண்ணல, நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு வர்ஷிப் பண்ணல. பரலோகத்துல எப்போ வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா முத்திரைகள் உடைக்கப்படும் போது, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல எப்போ வர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அங்க இருக்கிற வணக்கமாய் விழுந்த கிரீடங்களை எப்ப வைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு முத்திரை வாங்கும் போது, இல்லைங்களா? முத்திரை வாங்கும் போது இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? முத்திரை உடைக்கப்பட்ட காலத்துல இருக்கிறோம். இன்னும் அதிகமான ஆராதனையின் ஆவிக்குள்ளாய் கடந்து போகிற நேரத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த நாள்ல முடிவு நேரத்துல இருக்கிறோம். நம்ம இந்த தானியேல் புத்தகத்தை நோக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது இது? நிச்சயமா நான் சொன்னேன், வழக்கமான ஒரு வேத பாடம் கிடையாது, ஒரு சுவிசேஷ செய்தி கிடையாது. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நம்ம ஸ்தானத்துல நிறுத்துற காரியமா இருக்குது. எந்த நேரத்துல எந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த செய்திகள்லாம் அறிய வைக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுங்களோடு கூட இருப்பாராக. நம்ம கடந்த நாட்கள்ல போன வாரம் பார்த்த அந்த பாகத்துல தொடங்கி ஒரு சில காரியங்கள் இந்த நாள்ல உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்த நாள்ல விசேஷமா நம்ம பார்க்க போற காரியம் எதுவா இருக்குதுன்னு சொன்னா தானியேலுடைய ஜெபமும் உபவாசம். இதான் நம்ம பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்?
உபவாசம். தானியேலுடைய ஜெபம் எவ்விதமா இருந்துச்சு, எந்த நோக்கத்தை அது உடையதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானியேல் ஏன் ஜெபத்துக்குள்ள போனார், உபவாசத்துக்குள்ள போனார். அதுக்கப்புறம் இருக்கிற காரியங்களை நம்ம ஒரு நாட்கள்ல பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், அறிவிப்பா சொல்றேன், வெட்னஸ்டே வந்து எல்லாரும் பிரேயர் அட்டன் பண்ணுங்க. புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நான் அதை தான் சொல்றேன், நம்ம வர முடியாதவங்களுக்கு தான் நம்ம அதை ஏற்பாடு பண்றோம். தயவுசெய்து சொல்றேன், எல்லாருமே கூடுமானக்கு அட்டன் பண்ணுங்க. ஏன்னா புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் கூடுமான வரைக்கும் அந்த காரியங்களை என்ன பண்ணலாம், ஏற்பாடு பண்ணி புத்தகத்தை வாசிங்க. காரியங்கள் வந்து வாசிக்க தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ்ல நம்ம வர்ஷிப் மட்டும் சண்டேவை மட்டும் நம்ம சார்ந்து இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெறும் சண்டே வர்ஷிப்பை மட்டும் என்ன பண்ணாதீங்க, சார்ந்து இருக்காதீங்க. தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட நெருங்க. இன்னைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன், தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து அதை சொல்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நல்லா கவனிங்க. இன்னும் நீங்க வந்த பின்னாடி இன்னும் அதிகமான பிரேயர்ஸ் நம்ம பண்ணணும்னு பண்றோம். ஆனா எல்லாமே ஏதோ ஒரு லேக் நமக்குள்ள இருக்குது இல்லைங்களா? அதனால தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க தான் நம்ம வந்து வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், தேவனோட அவர்கிட்ட ஏதோ பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்துக்குள்ள கடந்து வர முடியும், ஆவிக்குள்ள போக முடியும். ஆவிக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வார்த்தையை படிங்க. இந்த மணி நேரம் செய்தியை படிக்க தான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். முத்திரைகள் திறந்த பின்னாடி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணுவாங்க, திறக்கப்படும். நம்ம முத்திரைகள் நம்ம இங்க தீர்க்கதரிசி மூலமா முத்திரை திறக்கப்படுச்சு, உங்க வாழ்க்கையில முத்திரைகள் திறக்கப்படுச்சான்னு நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு உண்மையான வேத மாணாக்கன் எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் வேத பகுதிக்கே செல்வான்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. எதுக்கு போவானா? வேதத்துக்கு தான். தன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கும் வேத பகுதிக்கு தான் போவான்னு சொல்லி, அந்த மாதிரி அதனாலதான் நம்ம இன்னைக்கு தீர்க்கதரிசி பாகம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஸ்போக்கன் வேர்டு இருக்குது, ரிட்டன் வேர்டு இருக்கு. எனவே அந்த பகுதிக்குள்ள கடந்து போங்க, கருத்து உங்களை ஆசீர்வதிக்கணும். சரி, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த காரியத்துல ஒரு சின்ன ரீகால் நம்ம பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? தானியேல் அந்த அதிகாரத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி வாரம் வந்து தானியேல் புத்தகத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் போன வாரம் தானியேல் 9ஆம் அதிகாரத்துல எவ்வளவு பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். நீங்க நிச்சயமா வீட்டுல போய் ரீகால் பண்ணியிருந்தீங்கன்னா அது அநேக விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது இல்லைங்களா? அதே போல ராபோஜனத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். புறஜாதியாருடைய முடிவில் பார்த்தோம். பாலிடிக்ஸை குறிச்சு பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சு? பாலிடிக்ஸை குறிச்சு எத்தனை பேருக்கு அது புரிஞ்சு? இனிமேல் உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அமைப்புகள், பாலிடிக்ஸ் மேல இருக்கிற மைண்ட் உங்களுக்கு மாறி இருக்கா? நான் சொல்றேன், பாலிடிக்ஸ் மேல உலகத்துல அமைப்புகள், சங்கங்கள், இல்ல மொழி சங்கங்கள், ஜாதி சங்கங்கள், அமைப்பு சங்கங்கள், ஒரு நேஷனாலிட்டியா, ஒரு அதாவது தேசியத்தை குறிச்சு பெருமையா பேசுறது, எல்லாத்துடைய குறிச்சு இந்த புரஜாதி யுகத்தின் முடிவு தொடக்கம் இல்லைங்களா? ಅನ್ಯ ಜಾತಿಯ ಕಾಲದ ಪ್ರಾರಂಭ ಮುಕ್ತಾಯ ಈ ಮೆಸೇಜ್ ಅಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ನೋಡಿದ್ವಿ. ಇದೆಲ್ಲ ಏನಾಗಿದೆ, ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇವರ ರಾಜ್ಯ ರೋಮ ರಾಜ್ಯ ಹಿಂದ್ಗಡೆ ಇರೋ ಆತ್ಮನೆ, ಕೆಟ್ಟಾದ ಅಸುತ್ತ ಆತ್ಮನೆ ಇವಾಗ ಎಲ್ಲಾ ಸಂಘಗಳಲ್ಲಿದೆ, ಎಲ್ಲಾ ராஜ்யங்களிலே எல்லா லீடர்ஸ் மத்தி பிரிய மாட்டது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நம்ம எங்க இருக்கிறோம், உன்னதத்துல வரும் வெள்ளனால தற்பிக்கப்படுறோம் இல்லைங்களா? நம்ம எந்த ராஜ்யத்தின் கீழே ஜனங்களா இருக்கிறோம், அந்த மலையில உருண்டு வந்த தலைக்களின் காலத்துல இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? எனவே இந்த உலகத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ நமக்கு வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டல சேவைகளோடும் வானமண்டல ಆವಿಗಳೋಡ ನಮ್ಮ ಹೋರಾಟ ಉಂಟು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮಾಂಸದೋಡ ರಕ್ತದಿಂದ ಅಲ್ಲ, ನಮಗ ಹೋರಾಟ ಅಲ್ಲ. ಹೆಂಗಿದೆ ಹೋರಾಟ? ತುರೈತನಗಳಂದ್ರೆ ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ತುರಮಾರಿದ್ದಾರಲ್ಲ, ಲೀಡರ್ಸ್, ಪ್ರಿನ್ಸಿಪಾಲಿಟೀಸ್, ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಆವಿಗಳನ್ನು ಸೊನ್ನ ಅಂಧಕಾರನ ಇರುಳುಲ ಅಂಧಕಾರ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಅಂಧಕಾರ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? இருட்டு, டார்க்னஸ் ಅಂದ್ರೆ இருள் உலகத்துல இருக்கிற பின்னாடி இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க, உலகத்தை ஆளுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமா வானமண்டல சேனைகள் என்னங்க, இன்னைக்கு இருக்கிற டெலிவிஷன், இன்னைக்கு இருக்கிற நட்டு, இதெல்லாம் வானமண்டலத்துல கிரியை செய்யறான், அது மூலமா கிரியை செய்யறான். இது எல்லாத்தோட போராட்டம் உண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, இதை புரிந்து கொண்டு நம்ம இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா வார்த்தையோட எப்போ வார்த்தையோடு தருத்திருங்க. நான் தான் சொல்லுவேன், வார்த்தையோட தருத்திருங்க அப்படின்னு நான் சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிட்டும். சரி, லாஸ்ட் வீக் பார்த்த இந்த காரியத்தை சின்ன ஒரு லைனை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு லாஸ்ட் வீக் 9ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னு சொன்னா, 7 வார தீர்க்கதரிசனத்தை குறிச்சு பார்த்தோம். ஏன் தானியேல் அந்த ஜெபத்துக்குள்ள போனாருன்றதுக்கு ஒரு நான் லீடை கொடுத்தேன் இல்லைங்களா? ஏன்னா தானியேல் எங்க வாழ்ந்தார்? புறஜாதி யுகத்துடைய தொடக்கத்துல தானியேல் வாழ்ந்தார். ஏன் அது புறஜாதி யுகத்தின் தொடக்கமா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? தேவன் ஆதாமுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். நீங்க வெல்கமிங் ஸ்பிரிட்டா இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லி வெல்கம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வார்த்தை புரியும். அப்போ ஆதியாகமத்துல தேவன் ஆதாம் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த ராஜ்யம் ஆதாமுடைய பாவத்தினால
விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் தேவன் ஒட்டுமொத்தமா பூமியை ஆளும்படிக்கு யாருடையும் அனுமதி கொடுக்கவே இல்லை. பிசாசு அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளும்படி பிரயாசித்தா, அது இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாபேலுடைய விழுகைக்கு அப்புறம் பாபிலோன்ல பாபேல் டவர் விழுந்து போச்சா இல்லையா? ಆ ಬಾಬೇಲ್ ಗೋಪುರ ಬಂದು ಬಿದ್ದೋಯ್ತು. ಆವಾಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅಲ್ಲಿಂದ ಒಂದ್ ಮನುಷ್ಯನ ಕರೆದ್ರು. ಆ ಮನುಷ್ಯನ ಯಾರು? அப்ரஹாம். அந்த அப்ரஹாம் என்ற மனுஷனை பாபேல் விடுகைக்கு அப்புறம் கூப்பிட்டு அவன் மூலமா அந்த அப்ரஹாமின் மூலமா அவனுடைய சந்ததி மூலமா பூமியில் ஆசீர்வதிக்க முடிக்கும். ஆதாம் மூலமா விழுந்து போன ராஜ்யத்தை அவன் சந்ததியில வர்றது மீண்டுமாய் தேவன் ரெனோவேட் பண்ணி ஏற்படுத்தும்படி அவருடைய சித்தம் இருந்துச்சு. அதன்படி அப்ரஹாமுடைய ஜனங்கள் தாவீது வம்சாவளி வரும்போது தாவீதுடைய ராஜ்யம் மீண்டும் பூமியில ஏற்படும் சொல்லி தேவன் என்ன பண்ணாருங்க சொன்னார். அந்த அடிப்படையில தாவீதுடைய வம்சாவளி அவங்க மீண்டுமா தேவனுடைய வழியில நடக்காத போது அவர்கள் புறஜாதியில சிதறடிக்கப்பட்டு போனாங்க. பாபிலோனுக்கும் அசிரியாவுக்கும் என்ன பண்ணாங்க? ಸಿದರಡಿக்கப்பட்டு ಒಪ್ಪಡಿக்கப்பட்டு போனாங்க இல்லைங்களா? ದಾಸೋಹದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ದಾವಿದ ವಂಶದಲ್ಲಿ ಬರುವ ಬಂದ 20 ರಾಜ ಮತ್ತೆ ನಾರ್ದನ್ ಕಿಂಗ್ಡಮ್ ನಲ್ಲಿ ಬಂದ 20 ರಾಜ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅಶೀರಿಯ ರಾಜ್ಯಕ್ಕೂ பாபிலோன் ராஜ்யக்கணும் ஏன் ಮಾಡಿದ್ರು, ಸೆರೆಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು தேவன் விட்டாரு. ஏன்னா தாவீதுடைய ராஜ்யம் தான் தேவன் ஏற்படுத்த விருப்பப்பட்டார். அதுக்கப்புறம் விட்டுட்டு அது ஒரு காலத்தை நியமிச்சார். திரும்ப தாவீதின் குமாரனுடைய ராஜ்யம் வரணும், அதுதான் 1000 வருட அரசாட்சி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதுக்கு இன்பிட்வீன் கேப்ல தேவன் புறஜாதி ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படிக்கு அனுமதி கொடுத்தார் பூமியில. அதுல புறஜாதி ராஜ்யங்கள் எத்தனை ராஜ்யங்கள் ஏற்படும் சொன்னாரு? 4 ராஜ்யங்கள். ஒன்னு சரி பாபிலோன் ராஜ்யமா இருக்குது, 2 மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமா இருக்குது, 3வது கிரேக்க ராஜ்யமா இருக்குது, 4வது ரோம ராஜ்யமா இருக்குது. இதுக்கப்புறம் வர்றதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆகிய தலைக்கல் ராஜ்யம். அது தாவீதுடைய குமாரன். தாவீதுடைய குமாரன் யாரு? அன்னைக்கு மாம்ச ரீதியான குமாரன் சாலமோன். அவனுடைய காலத்துல சமாதான தேசத்துல நிலவிச்சான். தாவீது சாலமோனுடைய காலத்துல சமாதானம், அந்த இடத்துல மரணம் இல்ல, போர் இல்ல, எதுவுமே இல்லாம. அதான் 1000 அரசாட்சி உடையது இல்லைங்களா? சாலமோன் என்னங்க, அதனாலதான் தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் இல்லைங்களா? கிரேட்டர் தென் சாலமோன் இஸ் ஹியர். சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்ற செய்தியை தீர்க்கதரிசி அனைவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் எங்க இருக்கிறார்? இங்க வந்திருக்கிறார், பலமளத்துல இறங்கி வந்திருக்கிறார் என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த தலைக்கல் ராஜ்யம் நம்ம இருதயத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது, ஒரு நாள்ல பூமியில ஸ்தாபிக்கப்படும். அப்போ புறஜாதி யுகத்துடைய தொடக்கம் தானியேல், முடிவு நம்மளா இருக்கிறோம். இததான் லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுறதெல்லாம் அவருடைய ஜனங்களை குறிச்சு தானே தவிர புறஜாதி சபையை குறிச்சு தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை. அப்ப தேவன் புறஜாதி யுகத்தையும் வச்சிருக்கிறார், ஜென்டைல் ஏஜையும் ஜென்டைல் கிங்டம்ஸையும் வச்சிருக்கிறார், ஜென்டைல் சர்ச் ஏஜையும் வச்சிருக்கிறார். 2 விஷயம் புரியுதா? ஜென்டைல் புறஜாதியாருடைய ராஜ்யங்கள் வச்சிருக்கிறார். அதான் பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். அது தானியேல் காலத்துல இருந்து கிறிஸ்து 1000 அரசாட்சியில வர்ற வரைக்கும் அந்த 4 ராஜ்யங்கள் இருக்கு போகுது இல்லைங்களா? அதுக்கு நடுவுல தேவன் யூதர் அல்லாத ஒரு புறஜாதி சபையை உள்ள கொண்டு வர்றதுக்காக புறஜாதி சபை காலத்தை வச்சிருக்கிறார். அது எங்க வந்துச்சு? கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு அப்புறத்துல இருந்து திரும்பவும் 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல புறஜாதி சபை காலங்கள். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஜென்டைல் சர்ச் ஏஜஸ் வேற, ஜென்டைல் ஏஜஸ் வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜென்டைல் ஏஜஸ்னா புறஜாதியோட காலங்கள், அதாவது புறஜாதியுடைய கிங்டம்ஸ், புறஜாதியுடைய ராஜ்யங்கள் வேற, புறஜாதியுடைய சபை காலங்கள் வேற இல்லைங்களா? அதே போல இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்றேன். கிறிஸ்துவுடைய அதாவது ஏதேன்ல தேவன் என்ன பண்ணாரு, மனுஷன் பாவத்துல வீழ்ந்து போன பின்னாடி தேவன் மீண்டுமா அவன் ஸ்தானத்துல கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் 7 சந்திப்பு திட்டங்கள் வச்சிருக்கிறார். எதை வச்சிருக்கிறார்? சந்திப்பு திட்டங்கள். அதான் சொன்னா ஜங்ஷன் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? ஜங்ஷன். ஜங்ஷன் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம டைரக்டா ஒரே ரூட்ல போக மாட்டோம். ஒரே ரூட்ல போறோமா? அப்ப நிறைய ஜங்ஷன்ஸ், டிராபிக் சிக்னல்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் பண்ணி போவோம். அந்த மாதிரி தேவன் ஏதேனும் மனுஷன் விழுந்து போனபடி மீண்டும் அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு பல விதமான கட்டிங்ஸ் வச்சிருக்கிறார். அதான் ஜங்ஷன் சொல்லப்படுது. அந்த மாதிரி 7 ஜங்ஷன்ஸ் வச்சு தேவன் மீண்டுமா விழுந்து போன மனுஷனை கொண்டு வந்து திரும்ப அந்த இடத்துக்கு சேர்க்கிறார் இல்லைங்களா? அப்ப அதுதான் ஜங்ஷன். அப்ப அப்படி பார்க்கும்போது முதல் ஜங்ஷன் எதுவா இருக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லிடுறேன். முதல் ஜங்ஷன் எது? நோவாவுடைய காலமா இருக்கு கரெக்டுங்களா? ஜலப்பிரளய காலம் தான் முதல் ஜங்ஷன். அப்ப பூமி ஒரு மகத்தான ஒரு சேஞ்சஸ் பார்த்துச்சா இல்லையா? பூமி என்ன பண்ணுச்சு? ஒரு மகத்தான சேஞ்சஸ் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் 2வது ஜங்ஷன் எது? அப்ரகாம் காலத்துல வரும்போதுதான் தேவன் ஒரு புறஜாதியிலிருந்து ஒட்டுமொத்த பூமி வீழ்ந்து போனபடி ஒரு மனுஷன் தேவன் அழைச்சி அவனு வாக்குத்தத்தத்தையும் பிராமிஸையும் பண்றார். 2வது ஜங்ஷன்.
மூணாவது ஜங்ஷன் எது? மோசே. அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போய் திரும்ப அவங்க ஒரு மாம்ச ரீதியில தேசத்துக்கு கொண்டு வர நிக்கிறதா மூணாவது ஜங்ஷன் இல்லைங்களா? நாலாவது ஜங்ஷன் அதே ஜனம் வீழ்ந்து போகும்போது திரும்ப அவர்களை ஃபார்முக்கு கொண்டு வரதுதான் எலியாவை கொண்டு வர்றார். அதான் நாலாவது ஜங்ஷன். ஜங்ஷன்னா புரியுதா இல்லைங்களா? பட் நீங்க ஸ்வர்ட்ஸ் மாதிரி உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதேல விழுந்து வழி தப்பி போயிட்டாங்க ஜனங்க, வழி தப்பி போயிட்டாங்க. தேவன் திரும்ப கொண்டு வர்றதுக்கு வழி கட் பண்ணி முதல் டர்னிங் யாரு? நோவா. நோவா காலத்துல உலகம் டர்ன் ஆயிடுச்சா? ரெண்டாவது அபிரகாம் வரும்போது இன்னொரு டர்னிங் வந்துச்சு. அப்புறம் அதே போல மோசே வரும்போது இன்னொரு டர்னிங் வந்துச்சு. எலியா வரும்போது இன்னொரு டர்னிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியா புதிய ஏற்பாடு வருது. இயேசு கிறிஸ்து தான் ஐந்தாவது ஜங்ஷன். அப்ப புதிய ஏற்பாடு வந்த பின்னாடி டர்னிங் இன்னும் அஞ்சாவது டர்னிங் வந்தவனே சபை காலம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? சபை காலம் ஸ்டார்ட் ஆகுது. சபை காலம் அப்படியே இருளின் காலம் கிராஸ் பண்ணும்போது திரும்ப சபை என்ன பண்ணுது? விழுந்து போச்சா இல்லைங்களா? ரோமன் கத்தோலிக்க சபையால டார்க் ஏஜஸ்குள்ள போகும்போது ஆதிபெந்தகோஸ்தே சத்தியம் விழுந்து போச்சு. தேவன் திரும்ப அதை கொண்டு வரதுக்கு மார்ட்டின் லூதரை எழுப்புறாரு. அதான் ஆறாவது சபை காலமா, சரி ஆறாவது ஜங்ஷனா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆறாவது டர்ன்ல இப்ப என்ன பண்ணுச்சு? வண்டி திரும்பிச்சு. அடுத்தது செவன்த் ஜங்ஷன். வி ஆர் இன் செவன்த் ஜங்ஷன். நாம ஏழாவது ஜங்ஷன்ல இருக்கிறோம். ஏழுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்குதா? டைரக்டா டெஸ்டினேஷன் தான். செவன்த்துக்கு அப்புறம் என்ன கிடையாதுங்க? செவன்த்துக்கு அப்புறம் ஜங்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்னங்க? டெஸ்டினேஷன், போய் சேர இடம் தான் இல்லைங்களா? அப்ப இப்ப என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் முடிவு இந்த காலத்துல வந்திருக்குது. என்ன காலம்? என்னென்ன முடிவு இந்த காலம்? சபை காலங்களுடைய முடிவு. நம்ம எத்தனாவது சபை காலத்துல இருக்கிறோம்? 7 சபை காலம். புறஜாதி குருத்துடைய முடிவு. புறஜாதி குருத்துடைய முடிவுல இருக்கிறோமா? ரோம ராஜ்யம் முடிவு கரப்பது. பூமியில இருக்கிற எல்லா மிருகத்துடைய ஆளுகை. கடைசி மிருகம் ரோம் தானே? கடைசி மிருகம் ரோம் தானே? அதோடைய முடிவு வருது. ஜங்ஷன்ல என்னங்க இருக்கிறோம்? கடைசி ஜங்ஷன்ல இருக்கிறோம். யாத்திரையில 3 யாத்திரைகள் இருக்குதா இல்லைங்களா? முதல் யாத்திரை எங்க இருந்துச்சு? மோசே மூலமா ஜனங்களை உடன்படிக்கையின் கீழே வழிநடத்தி வர்றார். ஒரு அடிமைத்தன தேசத்துல இருந்து இன்னொரு விடுதலையான ஒரு தேசத்துக்கு, மாம்சரத்தின் தேசத்துக்கு வழி நடத்ததான் முதல் யாத்திரையாரு. 2ஆம் யாத்திரையை யாரை ஏற்படுத்தினா? இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நியாயப்பிரமாண அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மாம்ச ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய விடுதலைக்கு பரிசுத்த ஆவிக்கு நடத்தினார். அதான் 2வது யாத்திரையா இருக்குது. 3வது யாத்திரை எங்க இருக்குது? இங்க இருக்குது. இந்த உலகத்திலிருந்து நாம நித்திய உலகத்துக்கு போறோம். இல்ல இது அழிவுக்குரிய காரியமா இதெல்லாமே? அப்போ யாத்திரையிலும் கூட நம்ம எங்க இருக்கிறோம்? ஏன்னா எல்லாமே முடிவு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல முத்திரையில கூட எங்க இருக்கிறோம்? நம்ம 7வது முத்திரை எங்க இருக்கிறோம்? 7வது முத்திரை. 7ஆம் முத்திரை தான் கடைசி முத்திரை. 7ஆம் முத்திரை என்னங்க? வாட் இஸ் தி செவன்த் சீல்? செவன்த் சீல் இஸ் தி கமிங் ஆஃப் தி லார்ட். கர்த்தர் வருகை இங்க நடந்திருக்குதா இல்லையா? இனி உலகம் ஸ்தாபனம் சொல்ற மாதிரி கர்த்தர் வராருன்னு சொல்லி நம்ம பேசவே இல்லை. கர்த்தர் வராருன்னு பேசவே இல்லை. ஆல்ரெடி லார்ட் இஸ் ஹியர். அவர் கர்த்தர் இங்க இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு சொன்னா மாம்சத்துல இல்ல, வேர்ட், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் ஃபார்ம்ல முழு வார்த்தையா வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ 7th சீல்ல இருக்கிறோம். அப்போ சர்ச்சேஜஸ்ல 7th சர்ச்சேஜ்ல இருக்கிறோம். ஜங்ஷன்ல 7th ஜங்ஷன்ல இருக்கிறோம். ஜென்டைல் டிஸ்பென்ஸ் புறஜாதி யுகத்துல கடைசி காலத்துல இருக்கிறோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதே போல கிருபையின் படிநிலைகளை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ண எத்தனை தெரியும்? கிருபை 3 கட்டங்களா சபைக்கு வெளிப்படுச்சு. 1 நீதிமானாக்கப்படுதல் மூலமா, பரிசுத்தமாக்கப்படுதல் மூலமா. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் மூலமா வந்தவனே கிருபை பரிபூர்ணப்படுற இடம். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆன பின்னாடி ஸ்தானத்துக்கு வந்து பொறுத்துட்டு தான் கிருபை பரிபூர்ணப்படுது. கரெக்டுங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும் கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும் கிடையாது. கரெக்டுங்களா? அது ஸ்தானத்துக்கு கொண்டாந்து பொறுத்துருது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அதுவும் கூட சபையுடைய பரிபூரணத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப சபை காலத்துல எல்லாத்துடைய முடிவு நேரத்துல இருக்கிறோம். சரியா நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா இந்த பூமியை விட்டு போகிற நேரத்துல இருக்கிற சகோதர சகோதரி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பூமி நேரத்துல போற நேரத்துல இருக்கிறோம். யூதர்கள் தங்க தேசத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? திரும்பி இருக்கிறாங்க. ஒரு நாளும் நீங்க யூதர் நியூஸை பார்த்துக்கொண்டே இருக்கலாம். புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனை காரியம் இம்பார்ட்டன்ட்? 2. 1 என்னங்க? அந்த மனுஷன் தன் வாழ்க்கையை டெய்லியும் வேர்டோட அலைன் பண்ணி பார்க்கணும். டெய்லியும் வசனத்தோட அலைன் பண்ணி பார்க்கணும். 2வது தீர்க்க தரிசன பாகத்தை பார்க்கணும். 2யும் எத்தனை பேர் செய்றீங்க? 2யும் செய்யணும். நம்ம 1 தான் என்ன பண்ணுங்க? தேவனோடு டெய்லி ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க? இடைப்பட்டு கொண்டு ஏனோக்கு நடந்த மாதிரி கையை பிடித்து கொண்டு நடக்கணும். 2வது எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்ற அந்த
வெளிப்பாட என்னங்க இந்த மாதிரி தீர்க்க தரிசன பாகங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும். கரெக்டுங்களா? இதெல்லாம் எதுக்கு நான் இந்த ஃபவுண்டேஷன் போடுறேன்னா நம்ம போற விஷயத்துக்கு நான் ஃபவுண்டேஷன் போறேன். புரிஞ்சா? அப்புறம் தானியேல் எந்த காலத்துல இருந்தார்? புரஜாதிபத்தின் தொடக்கத்துல இருந்தார் இல்லைங்களா? அப்போ தானியேல் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இந்த 9வது அதிகாரம் வரும்போது 68 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவரு கிமு 606ல வந்தார். எப்ப வந்தாரு? கிமு 600 பிசி 606ல வந்தாரு. 606ல இருந்து 70 வருஷம் அவங்களுக்கு அடிமைத்தன காலமா இருந்துச்சு. எத்தனை காலம்? சரி, சிறையிருப்பின் காலமா இருந்துச்சு. 70 வருஷம் சிறையிருப்பின் காலமா இருந்துச்சு. ஆனா இப்ப எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு? 68 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு இல்லைங்களா? இப்ப இந்த காலத்துல தானியேல் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் போறதுக்கு முன்னதாக காலம் வந்துச்சுன்னு சொல்லி, ஏன்னா 2வது அதிகாரத்திலே அவருக்கு ஒரு புறஜாதி காலத்தை குறிச்சு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. 2வது அதிகாரத்துல இருக்குதா? 2வது அதிகாரம் என்னவா இருக்குது? பொற்சிலை தரிசனம். தானியேலுடைய நேபுகாத்நேச்சருடைய பொற்சிலை. அந்த பொற்சிலையில 4 ராஜ்யங்களை ஏற்படுது. 5வது ராஜ்யம் என்ன வரப்போகுது? 5வது ராஜ்யமா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அதோடைய விவரணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 7வது அதிகாரத்துல 4 மிருகங்களை காண்பிக்கப்படுது. 4 ராஜ்யங்கள் தான் 4 மிருகங்களை காண்பிக்கப்படுது. அதுல கடைசியா நீண்ட ஆயுள் சொல்லுவார். யார் நீண்ட ஆயுள் சொல்லுவார்? யாரு நீண்ட ஆயுள் சொல்லுவார்? அவர் ராஜ்யத்தை அவருடைய புத்திரர்கள் ராஜ்யத்தை ஏற்பட உன்னதமான ஜனங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி பார்த்தார். 8வது அதிகாரத்துக்கு வரும்போது இன்னொரு கணக்கீடு வருது. இதெல்லாம் அவரை குழப்பத்துக்குள்ள ஆக்கும் போதுதான் அவர் உபவாசத்துக்குள்ளேயும் அந்த இதுக்குள்ள போறார். ஏன்னு சொன்னா அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சொன்னா, இதெல்லாம் வாச்சிட்டு இப்போ ராஜ்யம் மாறின பின்னாடி ராஜ்யம் மாறிடுச்சு. அவருக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது. நான் லாஸ்ட் வீக் எல்லா காரியத்துக்கு ரிப்பீட் பண்ண தொடங்கல. அப்ப என்ன பண்ணாரு சொன்னா, தீர்க்க தரிசன பாகங்களுக்குள்ள போறாரு. ஹிஸ்டரிய போய் பாக்குறாரு. பழைய தேவன் எப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லி ஆதி ஆகமத்துல எல்லா பாகத்தையும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு தெரியுது ஏன் இது நமக்கு ஏற்பட்டது. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அநேக காரியங்களை என்ன பண்றோம்னு சொன்னா சுயமா யூகிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன பண்றோம்? யூகிக்கிறோம், இதனால அதனாலன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் என்ன பண்ணுவான்னு சொன்னா வார்த்தையில போய் பார்ப்பான். ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு, எதனால இது நடந்துச்சு, என்ன நோக்கத்துக்காக இது நடந்துச்சுன்னு சொல்லி எதை போய் பார்ப்பான்? எனக்காவது அப்படி பார்த்துருக்கிறீங்களா நீங்க? நான் உங்களை கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தானியேலுடைய வாழ்க்கைக்காக தானியேல் என்ன பண்ணாரு சொன்னா தீர்க்க தரிசன பாகத்துக்கு போனார். தீர்க்க தரிசன பாகத்துக்கு போனார். அந்த மாதிரி நாமளும் எங்க போகணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிளாஸ், பிரச்சனைகள், இல்ல வியாதியா இருக்கலாம், இன்னும் வாழ்க்கையில ஒரு எந்த ஒரு கிறிஸ்துவோடு கூட நெருங்காத காரியங்கள் இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அதுக்காக நம்ம எங்க போகணும்? வார்த்தைக்கு போகணும். அதனாலதான் சொல்றேன் தீர்க்க தரிசன பாகத்துக்குள்ள வாங்க, அதுல எல்லாத்துக்குமான ஆன்சர் அதுல இருக்குதுன்னு சொல்றேன். கரெக்டுங்களா உங்களுக்கு? சரி, நம்ம உள்ள கொஞ்சம் மணி போலாமா? லாஸ்ட் வீக் எது வரைக்கும் பார்த்து முடிச்சோம்? கடைசியா ஞாபகம் இருக்கா? அவர் எதனால போனார் அப்படின்னா, எதுக்காக ஜெபத்துக்கு போனார்னு சொன்னா அவருக்கு அநேக விதமான குழப்பங்கள் இருக்கு. அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ரீதியான விஷயங்களுக்கும் முரண்பாடு இருந்துச்சு அவர் பார்வையில அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுதுமே தப்பா இருக்கும். நம்ம தீர்க்க தரிசனத்தை எடுத்து படிப்போம், தப்பா புரிஞ்சுக்குவோம். சூழ்நிலைகளை பார்ப்போம், தப்பா புரிஞ்சுக்குவோம். இந்த சூழ்நிலைகளும் தீர்க்க தரிசனத்தையும் கரெக்டா பொறுத்துருந்தா தீர்க்க தரிசன செய்தியா இருக்குது. ஒரு தூதன் அனுப்பப்படுறதா இருக்குது. இந்த நாள்ல நமக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்காரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, தானியேலுடைய 70 வாரங்கள் செய்தியில தீர்க்கதரிசி சொல்ற என்ன சொல்றாரு சொன்னா, தேவன் தன் தீர்க்கதரிசியை ஒரு தூதன் என்ன பண்ணாருங்க அனுப்புனார்ன்ற. எதுக்காக? தானியேல் தன்னை செப்பரேட் பண்றதுக்காக. இப்போ இந்த விஷயத்துல 2 மேலான விஷயங்களை உங்களுக்கு காட்ட போறேன். ஒண்ணு, தானியேலுடைய தனிமைப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிக்கிறார். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஜபம் வர்றதுக்கு முன்னாடி, ஜபம் செய்யறதுக்கு முன்னாடி, உபவாசம் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான நோக்கம் ஒண்ணு வேணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? முக்கியமா நோக்கம் வேணும். இப்ப தானியேல் எதுக்காக உபவாசித்தார், எதுக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அதுக்கு முன்பதாக தீர்க்க தரிசன பாகங்களும் உலகத்தின் காரியங்களையும் அன்னைக்கு நடக்கிற ராஜ்யத்தின் காரியங்களையும் அவருக்கு என்ன பண்ணல, புரியல, விளங்கல. அதான் 8வது அதிகாரத்தை நான் வாட்சி காட்டினேன். தானியேல் என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள என்ன பண்ண துக்கித்து கொண்டிருந்துதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு சொன்னா தீர்க்க தரிசன பாகங்களுக்கு நேரா போறார். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்க்க தரிசன பாகத்தை நேரா போயிருக்கீங்க? நான் என்ன பண்றேன், இது பிரச்சனை இருக்குது, தீர்க்க தரிசி செய்தி என்ன சொல்லுது, இப்படி ஒரு ஃபிளா இருக்குது, என் வாழ்க்கை எந்த முன்னேற்றத்திலும் காணல அப்படின்னும் போது நம்ம எப்போ எங்க போகணுங்க? மனிதர்களை நாடி போறோம்.
மனிதர்களை நாடி போறோம், மனிதர்களை அண்டி வாழ்றோம். எங்கேயாவது இலைப்பாறுதல் இடம் மனிதர்களை நோக்கியா இருக்குது. நம்ம இங்க போனோம்னு சொன்னா தீர்க்கதரிசி செய்திக்கும் ஜெபத்துக்கும் பிரச்சனைகளுக்கான ஆன்சர் அங்கதான் இருக்குதுன்றார். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, உபாசுக்கு ஒரு காரியத்தை சொல்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமா ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது, வாசிக்கிற பாருங்க. பாருங்க ஒரு காரியத்தை சொல்ற தீர்க்கதரிசி. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம், ஏன் எங்களுடைய வீட்டை விற்க முடியவில்லை? உங்களுக்கு நன்றி PS சொல்லி வீட்டை விற்பதற்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம், அப்படி இருந்தும் பலன் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்காம இருக்குது. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் நோக்கத்தை அறிஞ்சுக்கணும். நம்ம ஜெபிச்சாலும் ஆன்சர் வராது ஒரு சில விஷயங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நோக்கத்தை என்ன பண்ணுங்க, அது பர்பஸ் கரெக்டான பர்பஸ், நம்ம செய்கிற வேலை கரெக்டா வார்த்தையின்படி இருக்குதான்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு, அந்த வார்த்தையின்படி இல்லைன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையின் வழிக்கு நம்ம வரணும், அப்பதான் அது நடக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம நோக்கத்தை திட்டத்தை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். 10-20 கிலோ சொல்ல பாருங்க. நல்லது. இப்பொழுது சகோதரனே அல்ல சகோதரி யாராயிருந்தாலும் உங்கள் சொத்துக்களை விற்க முயல்கிறீர்கள். உங்களால் முடிந்த மட்டும் அதை செய்துள்ளீர்கள். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் வாங்குவதற்கோ அல்லது என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதற்காக விற்க விரும்புகிறீர்கள். உங்களுக்கு நோக்கம் சரியாயிருந்தால், நான் தான் இங்க சொல்ல வந்தேன், நான் ஒரு காரியத்தை செய்யறோம், அநேக ஜபங்களுக்கு பலன் இல்லை, பதில் இல்லை, அநேக விஷயங்கள் செய்யறேன் வரல அப்படின்னு சொன்னா என்ன அறியலன்னு அர்த்தம். ஜபிக்கிறோம், உபாசிக்கிறோம், ஆனாலும் என்ன வரல, பதில் வரல. காரணம் என்ன? நோக்கம் தெரியாம செய்யறோம் எல்லாத்தையும். தேவ திட்டம் என் வாழ்க்கையில என்ன, 2 விஷயத்த லாஸ்ட் சொன்னேன். அவர் சாவஜினிட்டி அண்ட் காட் சாவஜினிட்டி, 2 விஷயம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நம்முடைய சுயாதீனம், தேவனுடைய சுயாதீனம். நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சுயாதீனம் இருக்குதா? அந்த சுயாதீனத்துல நீ கிளிக் பண்ணி தான் நீ காலையில வந்திருக்கிறீங்க. உங்க சுயாதீனத்தை ஓகே பண்ணி தான் ஏதோ ஒரு காரியத்தை ரிஜெக்ட் பண்ணி இந்த நேரத்தை தேவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த நேரத்தை வேற எதுக்காவது கூட கொடுத்துருக்கலாம் நீங்க. ஆனா உங்களுக்கு தேவன் ஒரு சுயாதீனத்தை வச்சார். அந்த சுயாதீனம் தேவனை அண்டி இருந்துச்சு. கரெக்டா? அந்த மாதிரி தேவனுக்கு உங்களை குறிச்சு ஒரு சுயாதீனம் இருக்குமா இருக்காதா? கடந்தல சுயாதீனம்னா சுயாதீனமா உங்கள்கிட்ட கேட்கிறேன். சுயாதீனம்னா நான் செலக்ட் பண்றது, பவர் ஆஃப் சாய்ஸ் அண்ட் அந்த மாதிரி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற. தேவனுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்குது. உங்க வாழ்க்கையில திட்டம் இருக்குதா இல்லையா? உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும், என் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கும். எப்ப பிரச்சனை வருதுன்னு சொன்னா, என்னுடைய சுயாதீனமோ தேவனுடைய சுயாதீனமோ வெவ்வேறு லெஃப்ட் டு ரைட் டிஃபரெண்ட் ஆகும் போது அங்க ஒண்ணுமே ஒழுங்கா போகாது. அங்க ஒண்ணுமே ஒழுங்கா அதை நம்ம ஜெபிப்போம், நம்ம உபாசிப்போம், சபைக்கு வருவோம், தீர்க்கதரிசி செய்தி வாசிப்போம், எல்லாம் உள்ளதா இருப்போம். ஆனா குட் சக்சஸ்ஃபுல் லைஃப் நம்ம வாழ்க்கையில காணப்படாது. எதுவும் சக்சஸ் பண்ண காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜெபம் பண்றதுக்கு உபாசிக்கிறதுக்கோ இல்ல தேவ சன்னிதானத்துல வரதுக்கு முன்னாடி சித்தத்தை அறியணும். என்ன அறியணும்? சித்தத்தை அறியறதுக்கு வழிதான் தானியேல் பண்ண ரூட்டுக்கு வரணும். தானியேல் உடனே எங்க போனாரு? தீர்க்கதரிசி செய்திக்கு நேரம் போனார். வேதம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, எல்லாத்துக்குமே ஆன்சர் இங்க இருக்குது. கரெக்டுங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களோட நோக்கம் சரியா இருந்தால் ஒரு வீடு உங்களுக்கு வாங்க முயற்சிக்கிறீர்கள். உங்களுக்கு குழந்தைகளோ அல்லது அதற்கு ஒப்பாக ஏதாவது இருந்தால் ஒரு நல்ல வீடோ அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். அவைகள் எல்லாம் என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை கூறுகிறேன், நீங்கள் விற்க முயற்சி செய்வீர்கள், ஆனால் உபவாசித்து அதை விற்க முயற்சி செய்யுங்கள். பிறகு அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அதை குறித்து மறந்து விடுங்கள், என்றால் அது தேவனால் நடக்க வேண்டும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம சித்தத்தை அறியணும். இல்ல எனக்கு தெரியலன்னு சொன்னா உங்களுடைய டிசையர்ஸ், தீர்க்கதரிசி சொல்ற, ஒரு மனுஷனுடைய நடைகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவனோட சத்துருவையும் கூட அவனோட கூட என்ன பண்ணுவாருங்க, சமாதானம் இருக்க பண்ணுவார். உன்னோட நடைகள், நம்ம வாழ்க்கையில செய்யற விஷயங்கள் தேவனை நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதை தேவன் நிறைவேற்றுவார். இல்லைன்னு சொன்னா நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாத ஒரு சில காரியங்கள். இதுதான் தானியேல்ல இருந்து நான் காட்டுற வர விஷயம். தானியேல் டைரக்டா இந்த பிரச்சனைகளுக்காக டைரக்டா ஜெபத்துக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு ஆன்சர் அங்க வந்திருக்காது. ஏன்னா ஜெபத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பர்பஸ் இருக்குது, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுது இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோமா? நம்ம ஜெபங்கள் கரெக்டா வேர்ட் அலைன்ல இருக்கா? நான் கேக்குறேன், நம்முடைய ஜெபங்கள் வார்த்தையின் வரிசையில இருக்குதா? நம்ம பெந்தகோஸ்தே ஜெபங்களை ஜெபம் பண்றோம், வேர்ட் அலைன்ல இருக்கிற ஜெபம் என்னன்னு சொன்னா, இந்த காலத்துக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்படுது, தேவனுடைய இருதயம் வெளிப்படுத்தும் செய்தி என்னங்க? இந்த வேதம் என்னவா இருக்குது? தேவனுடைய சிந்தையா இருக்கு.
அப்ப தேவனுடைய சிந்தையை அறிந்து அதுக்கேற்ற விதத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் அதுக்கு பதில் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் விட்டுட்டு நம்ம சுய போக்குல என்ன பண்றோம், தேவன்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறோம் இல்லைங்களா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், விசுவாசம் இல்லாம தேவனத்தை ஏதாவது பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். விசுவாசம்ன்றது என்னவா இருக்குது? விசுவாசம் உங்களுக்கு வரணும்னா விசுவாசம் மட்டும் என்ன இருக்கணும்? உங்களுக்கு விசுவாசம் வரது மட்டும் என்ன இருக்கணும்? வெளிப்பாடு இருக்கணும். வெளிப்பாடு தேவனத்துல வருது. கரெக்டா? நீங்க ஒரு காரியத்தை கேட்கறீங்க, தேவன் உங்களுக்கு அது கொடுவாருன்ற விசுவாசம் உங்களுக்கு வருதுன்னா, இதுக்கு தேவன் கண்டிப்பா எனக்கு தருவார் அப்படின்னு விசுவாசம் வரணும்னா, அதை குறிச்சு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாம விசுவாசம் வராது. அந்த வெளிப்பாடு எங்க இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. கரெக்டா? அப்போ தேவனுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம். அப்ப அது நமக்கு கிடைக்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? அப்போ சரியான ஜெபம் அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்மளால? சரியான ஜெபத்தை அப்பதான் செய்ய முடியும். இப்போ இனிமேல் எத்தனை பேர் உங்களுக்கு அந்த சரியான ஜெபத்தை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை அறியணும். கரெக்டுங்களா? இப்ப எனக்கு ஒரு டிசைர் இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா? ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ இது ஏன்னா இந்த பூமியில நான் அனுப்பப்படுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? நான் பூமியில தேவன் அனுப்பப்படுறதுக்கு நோக்கம் இருக்குது. ஆனா இந்த பூமிக்கு வரும்போது நான் என் நோக்கங்களை வேற சைட்ல மாத்திக்கிறேன். கரெக்டா? என் நோக்கங்களை நான் அது பண்ணும், இதை பண்ணும், அது பண்ணும், இந்த உலகத்துலயே சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும் அப்படின்லாம் நோக்கங்கள்லாம் மாறும். எல்லாருக்கும் வாழும். நான் அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இல்ல எல்லாரும் முடியும் வெல்த்தியா இருக்கணும், இல்ல நல்லா பணமா இருக்கணும், அப்படி எது வேணாலும். கரெக்டுங்களா? ஆனா தேவனுடைய மூல நோக்கம்னு ஒண்ணு இருக்கு நம்ம வாழ்க்கையில. இதுதான் நான் வாழ்க்கையில ஒரு செய்யணும்னு சொல்லி இல்லைங்களா? எப்போ ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்து அந்த மூல நோக்கத்துக்கு வராத வரைக்கும் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லே ஆகாது. வாழ்க்கை உங்க பக்கத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்கள குறிச்சு தேவனுக்கு எந்த திட்டமோ தான் பேசுறேன். அவங்கள குறிச்சு தேவனுக்கு எந்த திட்டமும் இல்ல. பிசாச செயல்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க உயர படிச்சு எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டு உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க சிறுமையாயினே போயிட்டு இருப்பீங்க. என்ன ஆகிட்டு போயிருப்பீங்க? சிறுமையா. என்ன காரணம்? நாங்க அப்ப உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? உங்க சொந்தங்களும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்னங்க இந்த சர்ச்சுக்கு போறீங்க, ப்ரேயர் பண்றீங்க, நீங்க சக்சஸ் ஆக மாட்டீங்க, கேட்டுனே இருப்பாங்க. இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மேனேஜ் பண்ணி அப்படியே லைஃப் எடுத்துட்டு போவோம். காரணம் என்னன்னா அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதத்துல வரும்படிக்கு தேவன் என்ன பண்றாரு? விரும்புறார். அவருடைய பிளான் படி வர்றதுக்கு என்ன பண்றாரு? உங்களே என்னையும் விரும்புறார். நம்ம வரமாட்டோம். தீர்க்கதரிசிக்கு வந்துச்சா? தீர்க்கதரிசிக்கு அழைப்பு வந்துச்சு. என்ன அழைப்பு வந்துச்சு? நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன பண்ண மாட்டேற? அவருடைய லைஃப் ஸ்டைல கேட்கிறோம். நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன பண்ண மாட்டேற? வரமாட்டேற. நான் உன்னை கூப்பிடுறேன். அது மாதிரி தேவன் அநேக இடங்கள்ல செய்தியாளர்களும் செய்திகளும் கூப்பிடுறார். அவர் வழிக்கு நம்மளை என்ன பண்றாரு? இழுக்கிறார். ஒரு பரிபூர்ண திட்டத்தை மீட்டு திட்டத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க ஒரு பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுமார் அந்த பிளான் எவ்வளவு வருஷம் இருக்கும்? எவ்வளவு வருஷமா போடுவீங்க? நான் கூட தான் கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு பிளான் போடுறோம். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், இல்ல ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரெண்டு தான் பெருசு. ஒண்ணு, ஒரு மனுஷன் வந்து தனக்கான ஷெல்டர் வீடை கட்டுறதும், அதே போல திருமணமும் தான் பெரிய விஷயங்கள். இந்த பெரிய விஷயத்துக்காக மனுஷன் எவ்வளவு நாள் திட்டம் பிளான் பண்ணுவான்? என்ன? 2 வருஷம்ன்றாரு, வேற 10 வருஷம் அவரு. அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ணும். இப்ப சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல நீங்க என்ன ஆகணும்னு கேட்டா அந்த டாக்டர் ஆகணும். அதுக்கு வளர நோக்கம் மாறிடும். ஆனா ஒரு சில குழந்தைங்களை அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக படிச்சு டாக்டர் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு 15 வருஷம். கரெக்டுங்களா? ஆனா தேவன் நம்மளை குறிச்சு வச்ச திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னே, காலான்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எந்த திட்டம் ஜெயிக்கும்? நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வண்டி வேற வண்டி ஒண்ணு வாங்கலாம் இல்லைங்களா? இப்போ இந்த லேண்ட் வேற ஒரு லேண்ட் கொஞ்சம் வாங்கலாம். இப்போ இந்த வேற. அப்போ இந்த திட்டங்கள்லாம் ஓகே. அந்த எந்த திட்டமோ தேவன திட்டத்துக்கு முரணா இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், வித்துகளுக்கு மட்டும் பேசியிருக்கிறேன், வித்து அல்லாதவங்க பேசவே இல்லை. இங்க கிளாஷ் இதுதான். என் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க பிரதர், காரணம் புரிஞ்சோ சகோதரி, தேவன் விடவே மாட்டார். நான் என் வாழ்க்கையில சொல்றேன், எதுலுமே நான் இது கொஞ்சம் ஒரு லோக்கலான வார்த்தையை சொல்றேன்னு, நான் எதுலுமே உருப்படவே தேவன் என்ன விடவே கிடையாது.
எதுலுமே நிச்சயமா எங்க போனாலும் தேவன் விடவே இல்லை. எங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க, கேளுங்க, சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே இழுத்து 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 அவருக்குள்ளே வைக்கணும்னு பிரயாசப்படுறாரு. நான் அவர் கைவிட்டு ஓட 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 பிடிச்சி பிடிச்சி என்ன பண்றாரு? எது போனாலும் சக்சஸ் கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு 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 அது மாதிரி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நோக்கமும் திட்டம் இருக்குது. அது எப்ப அறியும்னு சொன்னா, நம்ம முட்டி முட்டி மோதி 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 என்ன பண்ணுவோம், ஒரு நேரத்துல பலன் இழந்து விழும்போது தான், அப்போ ஆண்டவரே வேற வழி இல்லப்பா, நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க, உடைந்த பாத்திரமா இருக்கிற எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப தேவன் என்ன பண்றாரு? பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்ப புரிஞ்சா நான் சொல்றது? எத்தனை பேர் சிரிக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ரகசியம் புரிஞ்சா? என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? உங்களுடைய சாவர்ச்சுனிட்டியும் காட் சாவர்ச்சுனிட்டியும் என்ன இருக்குது? அது எப்படி அறிஞ்சுக்கிறது? அதுக்குதான் செய்தி தேவன் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த செய்தி தான் ரகசியம். என் வாழ்க்கையில ரகசியமா தான். எத்தனை பேருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது? என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்ற ரகசியமே இந்த செய்தியில இருக்கு சகோதரா. சீரியஸா சொல்றேன். நீங்க உலகத்துல எந்த மூளைக்கு போய் எங்க கேட்டாலும் உங்க வாழ்க்கையை குறிச்சு சக்சஸ் ஆகாது, ரகசியம் தெரியாது. எதனால என்ன பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியாது. சில பேர் எதுக்கு பிரதர் என் பிரச்சனை, நாங்க பேசிட்டு எதுக்கு பிரதர் இந்த பிரச்சனை நாங்க பேசியிருந்தோம், ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப பேசியிருந்தோம். என்னதான் என்ன பண்ணாலும் என்ன ஆக மாட்டேங்குது, சரியாக மாட்டேங்குது. நம்ம இந்த தானியேல் புத்தகத்தை ஜெபத்தை குறிச்சு நைட் பார்த்திருந்தேன், உபாசத்தை குறிச்சு பார்த்திருந்தேன். அதை சொல்றாரு, திருப்பதி சொல்றாரு, என்னன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம நோக்கமே புரியாம போராடிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நம்ம எங்க சண்டை போட்டுக்கிறோமா? ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறோம். கண்ணை கட்டின்னு ஆகாயத்துல நான் ஜெயிச்சிட்டேன் 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 ஜெயிச்சிட்டேன். எதிரி முன்னாடி எங்கேயோ இருக்கிறான், எதிரி ஏறி லேண்ட பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்னும் நடக்காது. காரணம் இப்ப எதாவது நான் சொல்றேன், திரும்பவும் நோக்கத்தை ஃபர்ஸ்ட் அறியுங்க. அதான் தீர்க்கதரிசி சொன்னாரு, தேவனால் நடக்க வேண்டும். நீங்கள் எங்கேயாவது அங்கிருந்து வேறு இடத்துக்கு செல்லலாம், ஒருவேளை தவறாக இருக்கலாம். அது நம்ம நோக்கம் தவறாக இருக்கலாம். அது வரைக்கும் அது நடக்கவே நடக்காது சகோதரா சகோதரி. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. நான் சொல்றேன், நான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு. ஒரு திருமணம் பண்றீங்களா, ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறீங்கன்னா ஒரு பர்பஸ், ஒரு ஊழியம் பண்றீங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் என் பர்பஸ் கிடையாது, என் ஃபேமுக்காக நான் ஊழியம் பண்றேன், என் ஃபேமுக்காக இல்ல என் பணத்துக்காக. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் என்ன பண்ண மாட்டார், அதை சக்சஸ் பண்ண மாட்டார். உலகத்துக்கு சக்சஸ் ஆயிடும். உங்க பக்கத்துல இருப்பாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வீடு கட்டிடலாம், பெரிய கார் பங்களா வாங்கிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். அது அந்த திட்டம்லாம் டெம்பரவரியா பிசாசால போடப்பட்ட திட்டங்கள் அதெல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா நமக்கு போடப்பட்ட திட்டம் எப்ப போடப்படுது? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் சிந்தையில ஒரு திட்டத்தை போட்டு வச்சார் நமக்காக. அதாவது யோபை பார்த்து கேட்கிறாருலே, பூமி அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியால் சொன்னு. அப்ப விடியற் காலத்து நட்சத்திரங்களை ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் என்ன பண்ணாங்க? கம்பீரித்தார்களே. அப்போ தேவன் என்ன பண்ற, உங்களை என்ன பார்த்து கேட்கிறார், உலகத்தோட திட்டத்தை போட்டு வச்சிருக்க, அந்த திட்டத்துக்கு என்ன பண்ண இப்ப நீ வா. நான் வராம என்ன பண்ண மாட்டேன், உன்ன ஜபத்தை கேட்க மாட்டேன், சக்சஸ் ஆகாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தானியேல் அதை தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால நம்ம எப்படி போகணும், தேவனை அணுகிறதுக்கு ஒரு விதம் இருக்குதா. தேவனை அணுகிறதுக்கு எத்தனை பேர் இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறீங்க? அப்ரோச் வித் காட். தேவனை அணுகும் விதம், அணுகுமுறை, அணுகும் விதம். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? அதுல தேவனை அணுகிற விதம் எதுவா இருக்குது? தேவனை அணுகிற விதம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமா. தேவனுக்கு நீங்க கிட்ட போகணும்னா அவர் வார்த்தையா இருக்கிறார். இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு பெந்தகோஸ்தே மாதிரி இல்ல ஸ்தாபனங்கள் மாதிரி சிலுவை கிடையாது, சிலுவை ஒண்ணு வச்சுக்கின்னு அப்படி கிடையாது. இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிற அந்த வார்த்தை கிட்ட நீங்க போகும்போது தேவனை அணுக முடியும். ஒரு அப்ரோச் இருக்குது, அது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, நம்ம உள்ள போலாமா? இன்னும் ஒரு சில காரியங்களை காட்டுறேன் உங்களுக்கு, கவனிங்க நல்லா. அந்த வசந்த வாட்சி நான் காட்டுறேன் பாருங்க. சரி, கவனிங்களா? நான் உபவாசம் பண்ணி, நான் இதுக்கு மேல வசந்த வாசிக்கிறேன். தானியேலாகிய நான் எருசலேமில் பால் கடிப்புகள் நிறைவேற்றிற 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களாக அறிந்து கொண்டேன். தானியேல் செஞ்ச விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்பதாக அவருக்கு 3 தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. நான் சொன்னேன், ஒண்ணு தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய பொற்சிலை தரிசனம், 4 மிருகங்களுடைய தரிசனம், 2 ஆட்டுக்காரருடைய தரிசனம். எல்லாமே புறஜாதிய ராஜ்யமும் கிறிஸ்துடைய ராஜ்யம், யூதர்களுக்கு ராஜ்யம் அமைய போறதை குறிச்சுதான்.
கரெக்டா? இப்ப தானியேல் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதை இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு எதுக்காக இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தினார், எதுக்காக அடிமைத்தனம் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர் ஏற்படும் போதே டக்குன்னு அலர்ட் ஆகணும். என்ன பண்ணோம், நாம அலர்ட் ஆகாம என்ன பண்றோம்னு சொன்னா, அது மேற்கொண்டு விரிசலை பெருசு பண்றோம். எப்படி விரிசலை பெருசு பண்றோம்? நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதா பிரதர், உங்களதான் கேட்க, ஒரு பிரச்சனை நடக்குதா, பிரச்சனை நடக்கும்போது டக்குன்னு அலர்ட் ஆயிட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. உடனே தேவனுக்கு போறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், மனுஷனை போய் அதையாவது சமாளிக்கலாம், பிரச்சனையை சரி பண்ணலாம், என்ன பண்றோம் இது பண்ணலாம், இல்ல இது சேல் ஆகலையா, திருப்பி சேல் ஆகலையா, நம்ம என்ன பண்ணலாம், அங்க எடுத்துன்னு போலாம், அந்த பிசினஸ்ல சொல்லலாம், அங்க சொல்லலாம், இங்க சொல்லலாம்னு சொல்லி வேற வேற வழிகளை மாம்ச ரீதியா ட்ரை பண்றோம். அது இன்னும் விரிசல் என்ன பண்ணுது, பானையில இருக்கிற விரிசல என்ன பண்ணுது, பானையில ஒரு விரிசல் இருக்குது, அதை இன்னும் ஜாஸ்தி பெருசு பண்ணி பானையை உடைக்கிறோம். நம்ம எங்க போனோம், தேவன் இடத்துக்கு போய் தேவன் இடத்துல உட்காரணும். கவனிங்க நல்லா. அப்ப தானியேல், நான் எருசலேம் பார்க்கப்பட்டு நிறைவேற்ற 70 வருஷம் செல்லும் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களை அறிந்து கொண்டேன். அப்ப தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் என்ன பண்ணார்னா, தீர்க்க தரிசன பாகத்துக்கு போனார். தானியேலுக்கான செய்தியாளன் யாரு, எரேமியா. எரேமியா புஸ்தகத்துக்கு அவர் போயிட்டார். எரேமியா புஸ்தகத்துக்கு போய் தானியேலுக்கு தெரியுமா 70 வருஷம் சிறையிருப்பது தெரியுமா? நான் சொன்ன உங்களுக்கு தெரியாது. தானியேலுக்கு 70 வருஷம் தான் சிறையிருப்புன்னு தெரியாது அவருக்கு. அவர் 68 வருஷம் ஆயிடுச்சு. ராஜ்யங்கள் மாறுறது மட்டும் தான் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. கரெக்டா? லாஸ்ட் பார்த்தா ராஜ்யங்கள் மட்டும், ராஜ்யங்கள் 4 ராஜ்யங்கள் வரப்போகுது, 4 ராஜ்யங்களுக்கு அப்புறம் கிறிஸ்துவ ராஜ்யம் வரப்போகுதுன்றது மாதிரி தான் அவருக்கு தெரியும். சிறையிருப்பு 70 வருஷம் தான் தெரியாது. அப்ப என்ன பண்ணாருன்னா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. எதை மிக்ஸ் பண்ணிட்டாரு, 70 வருஷத்தையும் 70 வாரம் கிடையாது, 70 வருஷத்தையும் 4 ராஜ்யங்களையும் இவர் மிக்ஸ் பண்ணிட்டார். மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு, இன்னும் குழப்பம் அதிகமாகி போச்சு. தானியேல் எரேமியா சொல்லியிருக்கிறாரு 70 வருஷம் தான் சிறையிருப்புன்னு சொன்னாரு. 70 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வர போறோம், தேசத்துக்கு வர போறோம். ஆனா ராஜ்யங்கள் ஒரே ராஜ்யம் தான் போயிருக்குது, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அப்ப 2 வருஷத்துக்குள்ள எப்படி 1260 நாள் போவோம், 3 வருஷம் எப்படி போவோம், 6.25 வருஷம் எப்படி போவோம், 4 ராஜ்யங்கள் எப்படி மாறும், தேவன் 70 வருஷம் கழிச்சு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறாரா? இந்த கேள்விகள் எல்லாம் யார் மனசுல வந்துச்சு, கரெக்டுங்களா? அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே வழியே இருக்காது நம்ம வாழ்க்கையில, தடையறனா இருக்கும், அந்த போறதுக்கு வழி தெரியாது நமக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தீர்க்கதரிசியுடைய செய்தி, ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா, தேவனால் அருளப்பட்ட வழி இல்லைங்களா? ஒரு செய்தி, தீர்க்கதரிசியுடைய செய்தி கேட்டிருக்கீங்களா? தேவனோட அருளப்பட்ட வழி அப்படின்னு ஒரு செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானான் நோக்கி பிரயாணப்படுறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்றது? கானான் நோக்கி பிரயாணப்படுறாங்க. பிரயாணப்பட்டு வந்துனே இருக்கிறாங்க. அவங்க பாதை போகும்போது போறீங்க இல்லையா, பாதை தேர்து எப்படி நடப்பீங்க, பாதையை பார்த்து நடப்பீங்க. பாதை என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. ரோடு இருக்குது, வேலி இருந்தா நடப்பீங்களா உள்ள? நான் கூட கேட்கிறேன். வேலி இல்லாம 10 அடி முன்னாடி வேலி தெரிஞ்சிருச்சு, தூரமா பார்க்க வேலி தெரிஞ்சிருச்சு, அந்த வழியில போவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அதென்ன வழி, இந்த ஜனங்களை தேவனுக்கு கொண்டு வந்து சிவந்த சமுதிரத்தை நிக்க வச்சுட்டாராம். தூரத்துல தெரியாதா அந்த பக்கம் போக முடியாதுன்ட்டு, தூரத்துல கடல் இருக்குது, தேவன் அவங்களை கூட்டினது என்ன பண்ணாரு, நிக்க வச்சாரு. நிக்க வச்சதும் இல்லாம பின்னாடி ஒரு கும்பல என்ன பண்ணுது, துரத்து மடி வரும்போது இவன் குழந்தை முக்கிற மாட்டின மாதிரி ஆகி போச்சு. எங்க மாட்டின மாதிரி ஆயிடுச்சு, முட்டு சந்தில மாட்டின மாதிரி ஆகி போச்சு வழி. அப்ப தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல வழியில எப்படி போறது, எகிப்துல வெளியே வந்துட்டோம், இப்ப எங்க போறது? இதுதான் ஒரு இன்னைக்கு இருக்கிற செய்தியில இருக்கிற அநேக நபருடைய கேள்வியா இருக்கு. ஸ்தாபனத்தை விட்டு வந்துட்டோம், உலகத்தோட வந்துட்டோம், இப்ப எங்க போய் நின்று இருக்கிறோம், கடல் முறை நிக்குது, எப்படி போறதுன்னே தெரியல. அநேகருடைய வாழ்க்கைகள் இந்த செய்தியில இப்படிதான் இருக்கு. பிரயாணம் என்ன பண்ணல, இன்னும் பிரயாணம் போக முடியல. அந்த பிரயாணம் நம்ம வாழ்க்கையில தொடரணும்னா ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அதிசயம் நடக்கணும். எத்தனை பேர் இது விரும்புறீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு பிரதர், கொண்டு வந்து வழி பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க சுக்கோத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வராங்க, சிவந்த சமுத்திரம் வந்துச்சு, வழி ஸ்டாப் ஆகி போச்சு. ஆனா தேவனுக்கு தெரியுது, அவருடைய உலகத்தோட திட்டத்துல தெரியுது, இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா தான் ஜனங்க வழியா போகணும்னு சொல்லி. இப்ப நீங்க இங்கிருந்து போறீங்க, கூகுள் மேப் எத்தனை பேருக்கு தெரியும்? கூகுள் மேப் இருக்கா? இங்கிருந்து போகும்போது மேப் உங்களுக்கு தெரியுது, மேப்ல அப்படியே பிரதர் தெரியும், மேப் அப்படியே போட்டு அப்படியே போறோம்.
கரெக்டுங்களா? அப்ப தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆல்ரெடி இப்படி இப்படி கூட்டு போகணும், 40 வருஷத்துல இங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, கேம்ப் போட்டு உட்கார வச்சு கூட்டு போகணும். ஜனங்களுக்கு தெரியாது, மோசைக்கும் தெரியாது. கரெக்டுங்களா? தேவனுடைய வழிகள், அதனால தான் சொல்ல, தேவனுடைய வழிகள் ஆராய முடியாதவைகள், பட முடியாதவைகள், ஆராயப்பட முடியாதவைகள். தேவன வாழ்க்கையில நடத்துற வழி ஆராயப்படுறதுக்கு முடியுமா? இப்ப தேவனை இவங்க போய் சிவந்த சமுத்திரம் நின்ட்டாங்க. சில நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி சிவந்த சமுத்திரம் நின்றுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி நிக்கிறீங்க? இனிமேல் வழி போனோம், எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேல நடக்கணும்னு சொன்னா, இதுக்கு மேல போகணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன நடந்தாகணும்? இயற்கைக்கு மேம்பட்ட கண்டிப்பா நடந்தாகணும் சகோதரே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அனுபவம் நடந்தா மட்டும்தான் வழி திறக்கும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா பிரதர்? புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை இப்ப எங்க போய் நின்று இருக்குது? சிவந்த சமுத்திரம் மேல நின்று இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்? முறுமுறுக்க கூடாது. இப்பதான் முறுமுறுக்கு நம்ம என்ன வந்துட்டோம், நம்பி வந்துட்டோம், மோசை எடுத்து கல்ல எறிது. சில பேர் நான் தீர்க்கதரிசியை என்ன பண்ணுவாங்க, எதுக்கு இந்த செய்திக்கு வந்தோம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எகிப்துல இருந்திருக்கலாமே, அங்கே வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டு இறைச்சி பாத்திரம் வண்டையில இருந்திருக்கலாமே அப்படின்னு. அதே மணல்ல தான், அதே யாத்திரையோட மணல்ல இங்க என்ன பண்ணுதுங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவிகள் என்ன பண்றது இல்லையா, மறிக்கிறது இல்லை. ஆவிகள் அப்படியே இருக்கும், மனுஷன் போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள செயல்பட்ட ஆவிகள் அப்படியே வந்து செங்கடல்ல வந்து முட்டி நிற்கும் போது தெரியுது, மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கு கல்லெறிய ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் செய்தியில தேவன் அப்படிதான் வழி வச்சிருக்கிறார். அங்க இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். புரிஞ்சா பிரதர்? அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசியை விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? நம்ம பண்ண முடியாது, அதை தீர்க்கதரிசி விசுவாசிக்கணும். தீர்க்கதரிசி விசுவாசிக்கும் போது அங்க வழி திறக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிஞ்சு? நம்ம வழி இப்ப எல்லாம் எத்தனை பேர் வழி பிளாக் ஆயிருக்குது? எத்தனை பேர் வழி பிளாக் ஆயிருக்குது? என் வழியும் பிளாக் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணு திரும்பி பார்க்குறோம், போயிடலாம் மாட்டேன். பின்னாடியும் போக முடியாது. பின்னாடி யார் இருக்கிறது? பார்வோனுடைய படம் இருக்குது. முன்னாடியே போக முடியாது. கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றோம்? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுக்கு பிடிக்காத விஷயம் சொல்றோமா? என்ன பிடிக்காது அவருக்கு? முறுமுறுக்கிறது பிடிக்காது. தேவனுக்கு இஸ்ரேல் ஜனங்க அழிந்து போனதை முறுமுறுத்துறால. முறுமுறுப்புகளை என்ன பண்ண நான் கேட்டேன். 10 முறை என்ன சோதிச்சிங்க. நான் அதனால என்ன பண்ணேன், இந்த வனாந்தரத்துல சவங்களாகும்படி நான் விட்டேன் உங்களை. முறுமுறுக்க கூடாது இந்த வாழ்க்கையில. புரியுதுங்களா உங்களுக்கு? மாமரர்ஸ் அவங்க, தயார் மாமரர்ஸ், முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸ்டிஃபன் நெக் பீப்புள் அவங்க. ஸ்டிஃபன் நெக் பீப்புள் என்னங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்னைக்கு அதே ஆவிகள் கிரியை செய்தா பிரதர்? வணங்க கழுத்து. செய்திக்கு வணங்குறதா கிடையாது, செய்திக்கு வணங்குறதா கிடையாது. அந்த ஸ்டிஃபன் நெக் பீப்புள் அண்ட் மாமரர்ஸ் ரெண்டு ஸ்பிரிட் முக்கியமாக செயல்படுச்சு, யாத்திரையில செயல்படுச்சு. இப்படி புரிஞ்சுவோங்க. நம்ம கூட யாத்திரை இருக்கும்போது அதே ஆவி திரும்ப வருது, அதே மோசையுடைய ஆவி திரும்புது, அதே யோசுவா காலேப் ஆவி வருது. கரெக்டா? நான் எது பேசிட்டு இருக்கிறேன்னா, நோக்கம், தானியேலுடைய நோக்கம், தானியேலுடைய திட்டம், எதுக்கு ஜெபத்துக்கு போறாரு. தானியேலும் கூட எங்க வந்தாரு? ஒரு ஒரு முட்டு சந்து மாதிரி ஒரு இடத்துல நின்றாரு தானியேலும், எதுக்குமே ஆன்சர் இல்லாம. இப்பதான் தீர்க்கதரிசன பார்வைக்கு தானியேல் உள்ள போறார். தீர்க்கதரிசன பார்வைக்கு தானியேல் என்ன பண்ணாருங்க? போறார். தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. இந்த உபாசத்தை குறிச்சு ஒரு சில அந்த காரியங்கள் நான் சொல்ல பாருங்க. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு மேல ஒரு சில பாயிண்ட் சொல்றாரு தீர்க்கதரிசி. கவனிங்க நல்லா பாருங்க. தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க திரும்பி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கூட்டங்களில் எப்பொழுதும் நடக்கிறது என்னவென்றால், நான் வெளியே சென்று ஜெபித்துக் கொண்டும் ஆயத்தமாகி கொண்டும் தேவனை தேடிக்கொண்டும் கூட்டங்களுக்கு முன்பதாக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். தீர்க்கதரிசி ஒரு மீட்டிங் பண்றாரு, மீட்டிங் போறாரு. அவர் உபவாசிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. சொல்றாரு, அதிகமா உபவாசிப்பாராம். செய்திகளை உபவாச கோஷம் தேடும் போது அதிகமா உபவாசிப்பாராம், அதிகமா ஜபத்துல இருப்பாரா.
பாருங்க, நம்ம என்ன பண்றோம், தீர்க்கதரிசி செய்தியை தீர்க்கதரிசி ஊழியத்துல ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். அதுக்கு பின்புதான் அவர் போட்ட எஃபர்ட் வந்து அற்பமா நினைக்கிறோம். அதிகமா தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறார், அதிகமா தேவனோடு கூட ஜெபிச்சிருக்கிறார், அதிகமா உபவாசிச்சிருக்கிறார். அந்த உபவாசம் எப்படி இருந்திருக்குன்னா பொது உபவாசங்கள் கிடையாது. எந்த உபவாசம் கிடையாது? பொது உபவாசம் கிடையாது. தன்னை தனிப்படுத்தின உபவாசம் இருந்திருக்கிறார். சொல்ற பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இங்கே ஜெபர்சன் ஊடாக முழுமையாக சென்று ஒரு கதறல் சத்தத்தை நீங்கள் கேட்கும் அளவுக்கு தேவன் இந்த சபையை பரிசுத்த ஆவியால் நிரப்ப போகிறார் என்று நான் நம்புகிறேன். ஒரு சபையை பரிசுத்த ஆவியால் நிரப்பணும், இங்க இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். முக்கியமான பயங்கரமான நேரத்துக்காக காத்திருக்கிறேன். பயங்கரமான நேரம், தேவன் நம்ம சந்திக்கிற நேரத்துக்காக காத்திருக்கிறேன். தானியேல் எப்ப சந்திக்கப்பட்டார்? தானியேல் எப்ப சந்திக்கப்பட்டார்? உபவாசத்திலும் ஜபத்திலையும். அப்பதான் தூதன் அனுப்பப்பட்டார். நம்ம தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம உபவாசம் ஜபத்தை குறிச்சா பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி பார்த்து போறதுக்கு முன்னாடி கவனிங்க நல்லா. நீங்கள் தொடர்ந்து உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க? உபவாசத்தை கடைபிடிக்க, ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகளை ஒருங்கே கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பாவ காரியங்கள் எல்லாவற்றும் விலகி இருங்கள். புரியுதா? பாவ காரியங்கள் என்ன பண்ண? விலகி இருங்கள். யாக்கோபு கூறினதை போல உங்கள் காதணிகளை கழிச்சு போடுங்கள், உங்கள் வஸ்திரங்களை துவைத்து சுத்தம் பண்ணி ஆயத்தமாயிருங்கள். இது எப்ப நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு வாழ்க்கை எப்ப நடந்துச்சு சொல்லுங்க. யாக்கோபு அடிப்படை மாமனார் வீட்டுக்கு போறாரு. அங்க 2 மனைவிகளோடு கூட என்ன பண்ற, திரும்பவும் பரிவாரங்களோடு வராரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வரும்போது அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. யாரை சந்திக்கணும்னா ஏசாவை சந்திக்கணும். ஏசாவை சந்திக்கிற நேரம் வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போய் அது சுதந்திரிக்கணும். யாரு வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு. யாக்கோபு தானே சேஸ்திரபத்திர பார்த்து பாகத்தை வாங்கிட்டாரு. தேவனுடைய திட்டம் யாருது? யார் மேல? யாக்கோபு மேல. இருந்தாலும் யாக்கோபு அந்த இடத்துக்கு வரும்போது பரிசுத்தப்படுத்திக்கிறார். அவர் சொல்றாரு இல்ல, அதை தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் வீட்டில் உள்ள பாவ காரியங்கள் எல்லாம் விலக்கி கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க பாருங்க. பாருங்க, உபாசி ஜெபித்துக் கொண்டிருங்க, ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளை ஒருங்கே கூட்டிக் கொள்ளுங்க. இந்த ஜபத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும்னா செய்தி வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? செய்தி வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நோக்கம் சரியா விளங்கும். எதுக்காக ஜெபம் பண்ற நோக்கம் விளங்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க என்ன சொல்றாரு. யாக்கோபு கூறினது போல உங்கள் காதல்களை கழற்றி போடுங்கள், உங்கள் வஸ்திரங்களை துவைத்து சுத்தம் பண்ணுங்கள். இது செய்யாம என்ன பண்ண முடியாதுங்க. நம் தேவனத்தை ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்றதுக்கு முடியவே முடியாது. இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. தீர்க்கதரிசி ஜெபத்தை குறிச்சு ஒரு காரியத்தை சொல்றாரு. நோட் பண்ணி வச்சிருக்கேன், காட்ட பாருங்க. பாருங்க. பாருங்க, முக்கியமான விஷயத்த மட்டும் காட்டுறேன். முக்கியமா அந்த ஜெபத்தை குறிச்சு பேசணும்னு சொல்லி நான் யோசிச்சேன். பாருங்க, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். என்னைக்காவது செப்பரேஷன் இண்டிவிஜுவல் பிரேயர்ஸ் பண்ணிருக்கிறீங்களான்னு கொஸ்டின் கேட்கிறாரு. எப்பொழுதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னும் போது ஒரு நபரோடு கூட நீங்க தனிமைப்படுத்திக் கொள்ளும் போதுதான், ஒரு நபரோடு கூட ஒரு கும்பலா இருக்கிற உங்ககிட்ட நான் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும், காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வாங்கணும்னு சொன்னா எல்லாரும் இருக்கும்போது கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? உங்ககிட்ட ஏதாவது ரகசியம், உங்ககிட்ட ஏதாவது வாங்கணும், உங்கள்கிட்ட ரகசியத்தை பெற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், இல்ல நீங்க கேட்கணும்னு சொன்னா அதுக்கான சூழல் என்ன? தனிமை. கரெக்டுங்களா? தனிமை தான் ஒரு நபரத்துல இருந்த ரகசியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம ரகசியங்களை சொல்றதையும் பலவீனங்களை ஒப்பு கொடுக்கறதும் ஏற்றுக்கொள்றதும். பப்ளிக்கா நான் உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டேன், பப்ளிக்கா சாரி பேசணும்னு கேட்கறதுக்கு வராது மனசு. கரெக்டா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது தேவை இருக்குது, உங்ககிட்ட தேவை கேட்கறதுக்கும் எல்லாருக்கும் அது வராது. இல்ல உங்ககிட்ட ஏதாவது ரகசியம், இதயத்தின் ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை நான் பெற்றுக்கொள்ள அதுக்கு என்ன பண்ணாது, பப்ளிக்கா வராது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதை குறித்து ஏழோ ஒன்று உள்ளது. குடும்ப பிரேயர் தாண்டி, குடும்பத்தை தாண்டி, சபை பிரேயர் தாண்டி. பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த சொல்றாரு, அநேக ஜனங்கள் தங்கள் சபைக்கு வருவது மட்டும் ஒரு காலம் ஜபிப்பதில்லையா? என்ன பண்றது இல்லையா? அநேக ஜனங்கள் தங்கள் சபைக்கு வருவது மட்டும் ஒரு காலம் ஜெபிப்பது இல்லை.
ஜெபம் பண்ணுவதற்கான ஒரே இடம் சபை மட்டும்தான் என்று அநேக ஜனங்கள் நினைக்கின்றனர். ஜெபம் பண்றதுக்கான இடம் இது மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்களா? ஒருவேளை நமக்கு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கும். அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவாங்க? தேவனை சந்திக்கிறது அப்படி கிடையாது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேக ஜனங்கள் ஆனால் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நம்மையே நாம் தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது நாம் சபையில் ஜெபித்திருந்தால் நாம் எப்படி ஜெபித்திருப்போமோ அதை காட்டிலும் வழக்கமாக வித்தியாசமாக ஜெபிப்போமா? பப்ளிக் பிரேயர்ஸை காட்டிலும் பிரைவேட் பிரேயர்ஸ் அதிகமான ரகசியங்களை பேசுவோம் தேவன்ட்டு. அப்பதான் நம்ம பர்சனல்ஸை பேசுவோம். நம்ம என்னவா இருக்கிறோமோ எல்லா காரியத்தையும் தேவன்ட்டு பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கீழ பாருங்க, இயேசு அதை கூறி இருக்கிறார். அதுக்கீழ முக்கியமான விஷயத்துக்கு வர பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், அவ்விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா மாய்மாலத்தையும் அதிலிருந்து எடுத்து போடுகிற அந்த ஜெபத்தில் ஏதோ ஒன்றது இருப்பதாக இருக்குது. நம்ம பப்ளிக் பிரேயர் பண்ணும்போது அந்த முழுமையான ஒப்பு கொடுத்ததுல இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? பப்ளிக் பிரேயர் பண்றோமா இல்ல பிரதர்? இங்க கொடுக்குறோம் இல்ல நம்ம எல்லாருக்கும் பிரேயர் பண்றோம், அதுல கண்டிப்பா முழுமையான ஓப்பன் இருக்காதான். முழுமையா நம்ம திறக்கவே மாட்டோம்ன்றார். முழுமையா ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு தான் பேசுவோம். நீ தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது மட்டும்தான் நீங்க ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்ளணும். என்னை பத்தி சொல்லணும்னா கூட தனியா இருக்கு. ஒரு நிமிஷம் வரீங்களா? கூப்பிடுறோம், தனியா பேசலாம், ஒரு இடத்துல மீட் பண்ணலாமா? எதுக்கு சொல்றோம்? மனுஷனுக்கே மனுஷன் ஏன் சொல்றோம்? உங்ககிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க பிரதர், எதுக்கு சொல்றோம்? தனிமையே விரும்புறோம். அந்த இடம் தனிமையான சூழல் தான். ஒரு கணவன் மனைவியுடைய தனிமையான சூழல் தான் ரகசியத்தை கொண்டு வருது. தனிமைன்றது எப்பொழுதும் ஒரு ரகசியத்துக்கும் பலவீனத்துக்கும் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்ற இடமா இருக்கு. கரெக்டா? புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப தானியேலுடைய ஜெபத்தை குறிச்சு, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறிச்சு என்ன சொல்றாரு? நீ மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாத, நீ உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையை பூட்டி நீ என்ன பண்ண, அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி வெளியே ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமா பலனை கொடுப்பார். இது தானியேல் ஜெபிச்சாரு. தானியேல் எப்படி ஜெபிச்சாரு? வழக்கமா ஜெபத்துக்கு போனாரு, பலகணிகளை திறந்தார். பலகணிகள் திறக்கிறது எதுக்கு அடையாளமா இருக்கு? இருதயத்தை திறக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. எருசலேமை நோக்கி பாக்குறது எதுக்கு அடையாளமா இருக்குது? உன்னதத்தை நோக்கி பாக்குறதுக்கு அடையாளமா இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்களா பிரதர்? அப்ப அந்த ஜெபத்துக்கு முன்பதாக தானியேல் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த வேத பகுதிக்குள்ள வந்தார். தேவனை அணுகிற விதம், வெளிப்பாடு, வார்த்தை, இந்த மாதிரி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்குள்ள வரும்போது தான் ஜெபத்தின் ஆவியால் நிரப்பப்படுவோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஒரு வேலை யோசிச்சு பாருங்களேன். சண்டே மட்டும் நான் பிரேயரே பண்றது இல்ல, எங்கேயாவது பிரதர்ஸை பாக்குற மட்டும் பிரேயரே பண்றது இல்ல. பாருங்க, அது சொல்ற தீர்க்கதரிசி. அப்பொழுது தனித்திருக்கும்படியாக தேவனுள்ள ஒரு மேலான தொடர்பில் வந்து விடுவது போன்று தோன்றுகிறது. தனியா ஜெபம் பண்ணும்போது அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபத்தினால ஆவினால் நிரப்பப்பட்டு அதிகமா தேவனோட கூட நெருங்கி அவரோட கூட என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு உருவாகிற மாதிரி ஒரு காரியம் நடக்குவாங்க. எப்பாவது இயேசு தனித்திருக்க வேண்டிய அநேக நேரங்கள் என்னுடைய ஜீவித்தில் இருந்திருக்கிறன. இயேசுவோட தேவனோடு கூட தனித்திருக்கிறீர்களா? கொஸ்டின். தேவனோட 24 மணி நேரம் இருக்கு. நமக்கு என்ன பண்றோம்? நம்ம அதிகமா எதோட தனித்திருக்கிறோம்? எதோட தனித்திருக்கிறோம்? எதோட கூட பிரதர்? போனோட தனித்திருக்கிறோம். நம்ம எதோட தனித்திருக்கணும்? நம்ம வாழ்க்கையில தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், ஏதோ தனித்திருக்கணும், தேவனோட தனித்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ரீட் த பைபிள், ரீட் த மெசேஜ். மெசேஜை கேட்டு உட்காருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம பலவீனங்களை பேச ஆரம்பிப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கணும், ஜெபத்தின் காரியத்தை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மெசேஜ் படிக்கணும். மெசேஜ் படிக்காம என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்துக்கு போகாதீங்க. மெசேஜ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் மெசேஜ், அதான் தானியேல் படிச்ச மெசேஜுக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் ரீட் த பைபிள் அண்ட் தென் ப்ரேன்ற தீர்க்கதரிசி. அதுக்குள்ள போகும்போது ஜெபத்துக்கு வரும்போது நம்முடைய எல்லா பாவங்களும் அறிக்கையிடும். நம்ம என்னவா இருக்கிறோமோ எல்லா மாதிரி அறிக்கையிடுறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருக்கு பைபிள் சொல்லுது, அவருக்கு முன்பதாக எல்லா சிருஷ்டிகளும் எல்லாரும் சர்வமும் நிர்வாணமா இருக்குது. காரணம் நிர்வாணம் வம்சத்தின் நிர்வாணத்தை குறிச்சு பேசல, எல்லா வேலைகரமா மாறும். அப்பதான் சொல்லுவோம், நம்ம ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன், என்னுடைய கால் இப்படி இருக்குது, என்னுடைய வாய் இப்படி இருக்குது, என்னோட கண் இப்படி இருக்குது, என் இருதயம் இதை சிந்திக்குது, என் யோசனை இதை சிந்திக்குது, என்னுடைய நோக்கம் தப்பா இருக்குது. எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பதாக அப்படியே ஜெபத்துக்கு போக கூடாது. திரும்ப சொல்றேன், எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கணும். மீன்ஸ் என்ன அர்த்தம்? தீர்க்க செய்தி வாசிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது என்ன சொல்றாரு? அது கீழே முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுற பாருங்க. சரி,
நான் முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய காரை எடுத்து சாலையில் ஓட்டிக்கொண்டு அப்படியே கவனமாக பார்த்து கொண்டே நெடுஞ்சாலை பரபரப்பு நிறைந்தாக இல்லாத இடத்தில் வந்த பிறகு, ஏதோ ஒன்று நாட்டுப்புற சாலையை விட்டு வெளியே வந்த பிறகு, அவருடைய இரக்கங்களினாலும் நன்மைகளாலும் மிகவும் நிறையப்படும் அளவிற்கு நான் அப்படியே காரை நிறுத்தி சக்கரத்தை கட்டுப்பாட்டத்தில் வைத்திருந்து போல ஒரு குழந்தையை போல அழுவே. எத்தனை நாள் ஆச்சு நம்ம ஜெபித்து அழுது ஜெபிக்கிற அனுபவம் தீர்க்கதரிசிக்கு ரெகுலரா இருந்துச்சா? சகோதரியே, நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் ஒரு ஃபெனடிக்ஸ் நினைச்சுக்கிறோம், ஒரு ஃபெனடிசம் நினைக்கிறோம், இதெல்லாம் கிரேசியா நினைக்கிறோம். கிரேசினா என்ன? பைத்தியக்காரத்தனம். ஏதோ எந்தூசியாஸ்ட்ல பண்ணோம் அந்த காலத்துல நினைக்கிறோம். கிடையாது. ஸ்டில் தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஜபத்தை விரும்புகிறார். அப்பேற்பட்ட உபவாசத்தை தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு அழுகையை தேவன் விரும்புகிறார். உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, தீர்க்கதரிசி செஞ்சிருக்கிறார். ஏன் தேவன் தீர்க்கதரிசி ஏன் தேவன் அவ்வளவு நெருக்கமா பார்த்தாருன்றதுக்கான ரகசியங்கள் இதெல்லாம் தேவன் தீர்க்கதரிசி. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். தீர்க்கதரிசி முன்குறிச்சிட்டாரு, தேவன் முன்குறிச்சிட்டாரு. அவர் எங்க போனாலும் தூதன் வந்தாரு. இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் நாம. அதனால தேவன் அவரை சந்திச்சாருன்னு புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி அதோட மேன்மையான காரியங்களை தேவனோட நெருங்கிறது பண்ணார். எத்தனை பேருக்கு இந்த காரியம் தெரியும்? இந்த செய்தியெல்லாம் வாட்சி பாருங்க. தேவனோடு கூட 3 நாள் உபவாசித்து ஜபம் பண்ணி இருக்கிறார். வெளிநாடு போகும்போது உபவாசம் ஜபம் பண்ணி இருக்கிறார். தேவனோட கூட முழு 20 ஜபம் பண்ணி இருக்கிறார். விடியற் காலில் ஜபம் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் தான் பாருங்க. நான் அடுத்தடுத்த காரியத்தை நான் காட்டுறதுக்கு முன்பதாக போறேன் பாருங்க. பாருங்க என்ன சொல்றாரு? நானும் அங்கே மேலே சேர்ந்து ஒரு பாறையின் மேல் அமர்ந்து என்னோட முழு உள்ளார்ந்த ஜீவனம் உங்களால் உணர்ந்த கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்றால் நிறையப்படுவது போல தோன்றும் மட்டுமாக. அந்த ஜபம் எனக்காவது இருந்துக்குதா? எனக்குள்ள உள்ளார ஒப்பு கொடுக்கும்போது உள்ளத்துல ஏதோ ஒண்ணு உள்ள ஒரு ஃப்ரீ ஆகும். ஆர்ட்ஃபுல்லா இருதயத்து உள்ள ஃபுல்லா ஆகுற வரைக்கும் ஜபம் பண்ணும். ஜபத்தை குறிச்சு பேசு. நம்ம அதே அநேக காரியங்களை குறிச்சு பேசுறோம், ரகசியங்களை குறிச்சு பேசுறோம், இல்ல கணக்குகளை குறிச்சு பேசுறோம். ஜபத்தை குறிச்சு நம்ம பேசுறதே கிடையாது. உபவாசத்தை குறிச்சு பேசுறதே கிடையாது. அதுக்கு தேவன் இந்த நாள்ல வச்சிருக்கிறார். கவனிங்க நல்லா. புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும் இல்ல, நான் சொன்னேன், அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த வேர்ல்டு எதுங்க? பிரேயர். அந்த பிரேயர் ரகசியங்களை தான் பேசி கொண்டிருக்கிறோம். கவனமா செவி கொடுங்க. வெறும் சண்டே பிரேயர்ஸோ சண்டே தேவனை ஆராதிக்கிறது மட்டும் போதாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி சொன்னாரு, தேவனோடு தனித்திருக்கும் அந்த விலையேறப்பட்ட மணி நேரங்கள் இந்த உலகத்துல. தீர்க்கதரிசி சொல்றாரு, அதிகமான எனக்கு ரொம்ப பிரைஷியஸ், வெரி பிரைஷியஸ் டைம்ஸ் எதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுவீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையில எத்தனை எல்லாருக்குமே ஏஜஸ் ஆயிருக்குது. உங்க வாழ்க்கையில விலை உயர்ந்த தருணங்கள் எதுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பிரதர், வித்தியாசமா பாக்குறீங்களே. உங்க வாழ்க்கையில விலை உயர்ந்த தருணம் எது? உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரைஷியஸ். எனக்கு மேரேஜ் நினைக்க எனக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியல. சொல்றமா இல்லையா? என் மேரேஜ் நினைக்க வாழ்க்கையில மறக்க முடியல. இல்ல நான் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இல்ல இந்த மாதிரி பெரிய ஒரு நபரை கலெக்டரை மீட் பண்ணேன், இல்ல ஒரு பெரிய ஊழியக்காரரை மீட் பண்ணேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில ரொம்ப மகத்தான நேரம், ஒரு பிரைஷியஸான ஒரு டைம்னு சொல்றமா இல்லையா? தீர்க்கதரிசி அப்படி எதை சொல்றாருன்னு சொன்னா, தேவனோடு தனித்திருக்கிற நேரம் தான் வாழ்க்கையில உயர்ந்த நேரம். அந்த உயர்ந்த நேரத்தை நீங்க அனுபவிக்கும் போது அதுதான். சும்மா ஜெபம் பண்ணும்போது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? சும்மா ஜெபம் பண்றது கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு உள்ள போகணும். உள்ள போய் 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 இருதயம் ஃபுல்லா நிறைய அளவுக்கு போகும்போது அந்த நேரம் தான் அவங்க வாழ்க்கையில வெளியேறப்பட்ட நேரம்ன்ற சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு பெரிய பெரிய ஆட்கள் சொல்றாங்க, நான் அந்த சினிமா ரசிகர சினிமா ஹீரோவை பார்த்தேன், அந்த நேரம் தான் என் வாழ்க்கையில பிரைஷியஸான நேரம். நான் பெரிய சிஎம் பார்த்தேன், அவரோட கூட 5 நிமிஷம் கை கொடுக்கறதுக்கு நேரம் கிடைச்சு, அதான் எனக்கு பிரைஷியஸான நேரம். ஒரு சிலர் பெரிய ஊழியக்காரர்களை பார்த்தேன், அந்த நேரம் தான் பிரைஷியஸான நேரம். இல்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, என் மேரேஜ்னால அந்த பிரைஷியஸான நேரம், இல்ல என் குழந்தை பிறந்துச்சு அன்னைக்கு பிரைஷியஸான நேரம். சொல்றமா இல்லையா? பிரைஷியஸ்னா விலை உயர்ந்தது. அந்த மாதிரி தீர்க்கதரிசி என்ன சொல்றாரா, தேவனோட கூட நான் நெருங்குற நேரம் தான் எனக்கு விலை உயர்ந்தது. எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க அதை அனுபவிச்சாலும் தெரியும் அப்படின்றார். பாருங்க, அதன் பேரில் இன்னும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள சிறந்த ஜீவியத்தையும் இன்னும் அதிக வெற்றி சிறந்த ஜீவியத்தையும் ஜீவித்திருப்போம் என்பதில் நான் நிச்சயமுடையவராக இருக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியுள்ள ஜீவியத்தையும் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியத்தை நல்லா பாருங்க. அதுக்கு நேரம் அவங்க ஜெபிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து முழு இரவும் ஜெபிச்சிருக்கிறார்.
நாளைக்கு என்ன தேவன் என்ன செய்யறாரோ அதெல்லாம் முழு ஜெயிச்சு வெள்ளமையோட கூட போய் ஊழியம் செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் பார்த்தா ஃபாரினுக்கு போறாருங்க, அங்க தனியா இடத்த போய் 3 நாள் உபவாசப்பட ஜெபிச்சாராம். பின்லாண்ட்ல தெரியுமா உங்களுக்கு? பின்லாண்ட்ல கீழே காட்டுறேன், அந்த காரியத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அவர் போய் அங்க 3 நாள் ஜெபம் பண்றாரு. பின்லாந்து என்ன நடந்துச்சு? தீர்க்கதரிசி ஊழியத்தை தெரியுமா என்ன நடந்துச்சு? கரெக்டா? நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? 4 வருஷம் முன்னாடி தீர்க்கதரிசி அந்த குழந்தை அந்த பையன் ஆக்சிடென்ட் உயிரோடு எழுறான்னு தெரிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசி போய் சும்மா கையை வச்சுட்டாரு. அப்படி கிடையாது. அதுக்கு முன்பதாக அவ்வளோ பேக்கப் பவர் தீர்க்கதரிசிக்கு தேவைப்படுச்சு. அவ்வளோ ஜபத்துக்குள்ள அவர் போனார், அவ்வளோ உபவாசத்துக்குள்ள போனார், அவ்வளோ தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், தேவனோட கூட தனிமைப்படுத்திக் கொண்டார். புரிச்சா சகோதரா? நான் வெறும் ஜபத்தை பத்தி சொல்றேன். பாருங்க அடுத்த லைன் பாருங்க. நீங்கள் தனித்திருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஜபத்தை ஏறெடுப்பீர்கள். கரெக்டா? நமக்கே தெரியும் இந்த விஷயம். பப்ளிக் காமன் பிரேயர்ஸ்லயும் குடும்ப ஜபத்திலையும் சரி, நம்ம என்ன பண்ண, நம்ம முழுசா ஓபன் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம ரொம்ப ஒரு நபரோட ரொம்ப க்ளோஸ் ஆகும் போது ரகசியத்தை வாங்கிடலாம். ரொம்ப க்ளோஸ் ஆகும் போது ரகசியத்தை வாங்கிடலாம். அது மாதிரி தேவனோட கூட அதிகமா க்ளோஸ் ஆகும்போது அவருக்கு ரகசியம் வாங்கிடலாம். நம்முடைய எல்லா பேரையும் அவர்கிட்ட சொல்லிடலாம். இன்னும் நம்மளால இன்னும் மேற்கொள்ள முடியாத பாவங்கள் இருக்குது, வெற்றி உள்ள ஜீவியம் இல்லைன்னா நீங்க எதுவும் பண்ண வேணாம், தனித்து ஜெபத்துக்கு போங்க. என்ன பண்ணுங்க? தனித்து ஜெபத்துக்கு போங்க. நான் சொல்றேன், இந்த விஷயத்த சொல்றேன், இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்னுடைய ஊழியத்துல. நிச்சயமா என்னுடைய வாலிப நாட்கள் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த காரியத்தை. நான் வேலைக்கு போயிட்டு வரோம், நைட் வேலைக்கு போயிட்டு வரேன், நைட்ல 1 மணிக்கு பிரேயர்ல உட்காருவேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த காரியத்தை சொல்றேன். நிச்சயமா ஒரு உள்ளான ஒரு பொங்குதல் இருக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு பொங்குதல் இருக்கும். அந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட உங்களை செப்பரேட் பண்ணி தேவன் நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னு சொன்னா அந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. ஏன் பிரதர் அப்படியே லேக்கா இருக்கு, என் லைஃப் லேக்கா இருக்குது? லேக்னா என்னங்க? ஒரு கேப் இருக்கு. லேக்னா ஒரு கேப், எதுவுமே இல்லாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி தோணுதுன்னு சொன்னா தேவனோட கூட என்ன பண்றதுல தனிமைப்படுத்துறதுல. காமன் பிரேயர்ஸ் பண்றோம், சண்டே பிரேயர் பண்றோம், ஏதோ புக் படிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா தனிமைப்படுத்தி ஜபித்து உபவாசத்து ஜபம் பண்ணு. ஒரு நாள் உடனே உபவாசப்பட்டா வராது, உபவாசப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டெய்லி பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 டைம் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கேயாவது இருக்கிறீங்களா, தனியா வேலையில இருக்கிறீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் போங்க. 5 மினிட்ஸ் போய் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல தனியா பார்த்துட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வாங்க. காலையில ஜெபம் பண்ணுங்க. திரும்ப நைட் தனியா, நான் சொல்றது ஃபேமிலியோட கூட ஃபேமிலி இல்லாம இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு போகும்போதே அந்த 4 ஹவர்ல பண்ண தவறுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ இதை நான் செஞ்சிருக்க கூடாது, நான் இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்திக்கணும். காலையில ஜெபம் பண்றோமா, வீட்டுல வெளியே வரும்போது ஜெபம் பண்றோமா, நீங்க ஒரு வேலையில ஒரு 5 நிமிஷம் தனியா எடுத்து ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துக்கு போறோமே, இவ்வளோ நம்ம பார்வைகள் பேச்சுக்கள்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இது அசுத்த மக்கள் மத்தியில இருந்துமே சொல்லி தனியா எங்க வேணாலும் இருக்கலாங்க, எங்க வேணாலும் ஜெபம் பண்ணலாம். பாருங்க அடுத்து சொல்ற பாருங்க தீர்க்கதரிசி அடுத்த லைன் சொல்றாரு, கர்த்தரோடு தனித்திருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கொஸ்டின் கேட்கிறார். அப்படியே தனிமையாக இருங்கள். சில சமயங்களில் நான் கிறிஸ்துவோடு கூட முழுவதும் தனித்திருக்க விரும்புகிறேன். என் ஆண்டவரே என்னும் சிறு பாடலை பாடுவது வழக்கம். முழுவதும் தனிமையாக இருந்தே நான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் கூற முடியும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் தனிமையா இருந்தாதான் பேச முடியுமா? மனைவி கிட்ட சொல்ல முடியாத ரகசியங்கள், கணவன் கிட்ட சொல்ல முடியாத ரகசியங்கள், தகப்பன் தாய் கிட்ட சொல்ல முடியாத ரகசியங்கள், ஊழியரிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள் எல்லாத்தையும் அழுது பெற்றுக்கொள்றதுக்கான இடம் தனிமை ஜெபம். எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்க, அந்த விதமாகத்தான் அவருடன் வர விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்தில் தனியாக வர விரும்புகிறாரா? தேவன் என்ன விரும்புகிறாரா? தனியா நீங்க வரணுமா அவருக்கு? காமன் நான் பேசவே இல்லை. அதுதான் தீர்க்கதரிசி 3 எழுப்புன்றார். 3 எழுப்பு என்னவா இருக்குது? தீர்க்கதரிசிக்கு 3 எழுப்பு தரிசனம் வந்துச்சா? கூடார தரிசனம் வந்துச்சா? கூடார தரிசனம் வரும்போது அவருக்கு மேல இருந்த பில்லர் ஆஃப் ஃபயர் ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு, அதுக்குள்ள போச்சு. கரெக்டா? அப்ப தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுச்சு? நீ வேதத்துல வாசிக்கவில்லையா? நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரர் போல ஜெபம் பண்ண வேண்டாம். நீ உள்ளறைக்கு போய் உன்னை அறையை பூட்டி அப்படியும் போது உள்ளறைக்கு போற அனுபவம் தான் தனிப்பட்ட ஜெபம். மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம் தான் தனிப்பட்ட ஜெபம். நான் சொல்றது புரியுதா? தேவனும் நீங்களும் மட்டும். அப்போ உள்ள ஒரு மனுஷன் பிரகாரத்துல இருக்கிற வரைக்கும் எங்க இருப்பான்? வெளியில எல்லாரையும் பார்ப்பான். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும்போது ஆசாரியர்கள் அவங்க கூட இருப்பாங்க.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு நபர் மட்டும் தான் தனியா திரைய பின்னாடி போட்டு உள்ள போவான். அதுதான் தனிப்பட்ட ஜெபம் செய்தான். புரிஞ்சா? பாருங்க, தீர்க்கதரிசி அடுத்து சொல்றாரு, காமன் பிரேயரை சொல்றாரு இங்க தீர்க்கதரிசி. தனியாக வாருங்கள், அப்பொழுது நீங்கள் பொது ஜனங்களிடத்தில் இருக்கும் போது நீங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் தனித்திருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள். நீங்க எல்லோரும் நழுவி தனிமையாக வந்து விடுங்கள். வெளியே போய் மிகவும் ரகசியமாய் சந்திக்கும் ஒரு ஸ்தலத்தை கொண்டிருங்கள். அங்கே நீங்களும் கர்த்தரும் ஒரு நாளில் அநேக தடவையில் ஜெபங்க. தனிப்பட்ட ஜெபம் ஒரு நாளைக்கு தனிப்பட்ட 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணு. நிச்சயமா ஒரு மாற்றத்தை பார்ப்போம். ஏன்னா வேதத்துல வெற்றி பெற்ற எல்லா நபர்களுக்கும் இப்பேற்பட்ட அனுபவம் உண்டாயிருக்குது. நான் சொல்லப்படுதா? வேதத்துல வெற்றி பெற்ற எல்லா நபர்களுக்கும் என்ன இருந்துங்க? ஏங்க மோசே வந்து ஏலியனா? இயேசு கிறிஸ்து ஏலியனா? ஏலியனா இருங்க வேற்றுக்கராசியா? 40 நாள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் 40 நாள் உபவாசி ஜெபிக்க முடியுது. எப்படி ஜெபிக்க முடியுது? நம்ம ஒரு நாள் நம்மளால முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு நாள் நடந்த அனுபவம் கிடையாது. இது ரெகுலரா தேவனோடு கூட நடந்து வாக் பண்ணும்போது அந்த நெருக்கத்துக்கு போகும்போது தேவன் ரகசியம் வெளிப்படுறார். தீர்க்கதரிசி சொல்றார், 7 முத்திரைகள் தரும்போது 3ஆம் இழுப்பு வரும்போது இந்த 7 முத்திரைகளுக்காக, இந்த 3ஆம் இழுப்பிற்காக, இந்த ரகசியங்களுக்காக உன்னை நீ பிரதிஷ்டை செய்து கொள். டெடிகேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படும். புரிஞ்சா சொல்றது? அப்ப இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தார். எப்படி இருக்க முடிஞ்சு? எப்படி பிரதர்? உங்களதான் கேட்கிறேன். இது ஒரு நாள்ல இன்னைக்கு இருந்து நான் வீட்டுக்கு போறேன் 40 நாள் உபவாசம் போடுறேன்னா 40 நாள் இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லை. எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஒரு அப்ரோச், மெதுவா வேதத்தை வாசி செய்தி வாசி அந்த ஜெபத்துக்கு ஏற்ற காரியங்களை வாசி மெதுவா என்ன பண்ணுங்க, அதுக்கு அப்ரோச் பண்ணும். உடனடியே அகல காரியம் என்ன பண்ணக்கூடாது, அகல கால வைக்க கூடாது. சின்ன நேரம் நமக்கே தெரியும். இந்த நேரம் காலையில 3 முறை ஜெபம் பண்ண. காலைல எழுதுறீங்களா தனிப்பட்ட ஜெபம். மதியம் ஒரு 5 வேலை செய்யற இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் செப்பரேட் ஆகி 5 மினிட்ஸ் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. அதே போல நைட்ல ஜெபம் பண்ணுங்க. இது அப்படியே மெதுவா ஜெபம் பண்ணி போகும்போது அது 5 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸா மாறும், 20 மினிட்ஸா மாறும், 1 ஹவரா மாறும், ஒரு நாளா மாறும், உபவாசமா மாறும். புரிஞ்சா? பாருங்க, நான் கடைசியா சொல்றேன். நீங்கள் போய் ஜெபிக்கும் ஒரு ரகசிய இடம் உங்களுக்கு உண்டா? புரியுதுங்களா? மோசேக்கு எங்க இருந்துச்சு? சீனாய் மலை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துல தனித்திருக்கும்படி ஜெபம் செய்யபடி போறார். ஒளிமலைக்கு ரெகுலரா ஒளிமலை அவர் பிளேஸ் ஆச்சு. தீர்க்கதரிசி எங்க இருந்துச்சு? சன்செட்ல கிரீன் மில் கேவ். எப்பவுமே அங்க ஜெபம் பண்றதுக்கு, வேட்டையாடுறது நம்ம வேட்டைக்கு போறாரு நம்ம நினைச்சுக்கிறோம், அங்க ஜெபம் பண்ண போவார். அந்த மாதிரி இந்த செய்தி நம்ம வாசிப்ப சொல்லலாம். ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு இடம் இருக்கணுமா சொல்றாரு. கேட்கிறாரு பாருங்க, சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கல. நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? எத்தனை சிறு பையன்களும் சிறுமிகளும் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். அருமையானது, இப்பொழுது நல்லது. அம்மாவும் அப்பாவும் கூட உங்கள் காணாத இடத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும்படி உங்கள் ரகசிய இடம் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம், யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்த பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிற அனுபவம் பெற்றுக்கணும். உங்களுக்கு ஒரு இடம் வேணும். தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம், அது எந்த இடமாவது இருக்கட்டும். வேலை செய்யற இடத்துல போய் ஒரு இடமா, மோட்டர் ரூமா இருக்கலாம், மிஷின் ரூமா இருக்கலாம், ஒரு மரத்துக்கு கீழே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பரிசுத்த ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க வந்தோடனே தேவன் வந்து நிற்பாரு. தீர்க்கதரிசிக்கு நடந்திருக்கு. நம்ம அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போய் நான் ஜெபம் பண்ண தேவையில்லை. கரெக்டா அந்த இடத்துக்கு மூவ் வரும்போதே அந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும். தீர்க்கதரிசிக்கு தெரியுமா? அதாவது ஹண்டிங் வேலையை பத்தி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வேட்டைக்கார பள்ளத்தாக்க குறிச்சு நான் சொல்லியிருக்கிறேன். தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் 7 சபை காலங்கள் செய்தியை பெற்றுக்கொள்ளும் போது அவர் வழக்கமா வேட்டை ஆடுகிற இடத்துக்கு போனார். வேட்டையாட இடத்துக்கு போகும்போது நெடுஞ்சான் கிடையா ஒரு பாதங்களை கீழே முன்னாள் படிட்டீங்களோ போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அபிஷேகம் அவர் மேல இறங்குச்சு. ஏன்னா தெரியும், இந்த இடத்துக்கு என் பிள்ளை வரும்போது கண்டிப்பா எதுக்காக வருவான். புரியுதா? நம்ம மட்டும் பாக்குறதுல பிரதர் இப்படி வராருனாவே அந்த இடத்துல பிரியாணி கடை இருக்குது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராரா இதுக்காக போறாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம்ல. இங்க வராரு, இங்க சாலமன் வராருன்னா அங்க பிரியாணி கடை இருக்கு, இங்க வராருன்னா இது. அந்த மாதிரி நம்ம தேவனுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இங்க வராரு.
இங்க வரும்போது என்னுடைய மகன் என்னோட கூட தனி திரும்ப விரும்புறான், நானும் போய் என்ன பண்றேன் அந்த இடத்துக்கு தயாரா, கரெக்டுங்களா? அந்த மாதிரி நான் சொல்றேன், ஒரு சர்க்காசமா சொல்றேன். அது மாதிரி தனிப்பட்ட இடத்தை என்ன பண்ணணும் நம்ம சகோதரனே, நம்ம இன்னும் நேரம் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். காரணம் தெரியுமா? நான் அவர் நம்ம தனி திரும்ப விரும்புறாரு. இன்னைக்கு பேசுறது நம்மளோட கூட பேசுறதுக்கான காரணம் தான். நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த வாழ்க்கையில, நிறைய விஷயங்கள் ஒழுங்கா போகல, நமக்கு எல்லா செய்திகளை வாசிக்கிறேன். காரணம் என்னன்னா தேவன் நம்ம தனி திரும்ப விரும்புறாரு, நம்மளோட கூட பேசணும் விரும்புறாரு. அவரை பேசாத கல்லோ மரமோ அல்ல. பாருங்க, நான் கடைசியா முடிக்கிறேன். ஒரு சிறிய இடத்தை கொண்டிருந்து ரகசியமாய் நழுவி சென்று ஸ்பிரிட் அவுட் ஜெபியுங்கள், ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். நீங்கள் படுகைக்கு போகும்போது ஒவ்வொரு இரவும் அது ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் காலை எழும்போது மற்றும் காரியங்களும் ஜெபிக்கிறீர்களா? நம்ம இதெல்லாம் பெந்தகோஸ்தே காரியம் விட்டுறோம். அது என்றுமே மாறாத ஒரு பிளானா இருக்கு. புரியுங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னொரு காரியத்தை சொல்றாரு. நீங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கிற ஒரு உண்மையான தாயையும் தகப்பனையும் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு தாயும் தகப்பனும், நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையில எழுந்தவன ஜெபி சொல்லுவேன். எப்ப காலையில ஜெபம் வசனம் சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோங்க, கிளீன் அவர் செல்ஃப், நம்மள கிளீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் காலைல எழுந்த உடனே அப்படியே போய் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து சொல்றேன், இந்த விஷயங்கள் தப்பா எடுத்துக்க, பர்சனலா எடுத்து சொல்றேன். எடுத்த உடனே அப்படியே போய் காப்பி டீ குடிக்காதீங்க. அப்படியே எழுந்து போய் வாஷ்ரூம் போகணும், உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும், உங்களை கிளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, தனிமையா இருந்து ஒரு இடத்துல ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த அனுபவம் காலையில என்ன வேணும், அந்த நாளே என்னங்க பிரைஷியஸ் டேவா மாறும். இது செஞ்சு பாருங்க, நான் சொல்றேன். புரிஞ்சா சகோதரே? ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம என்ன வாயில எந்த ஒரு காபி டீ எல்லாம் சாப்பிடாதீங்க, அதில் கெட்ட பழக்காது. அப்புறம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட தேவனை கொஞ்சம் ஒரு நேரத்தை ஜெபம் பண்ணிட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்கள பார்த்து வசனம் சொல்றதா இல்லைங்களா? வசனம் வரும், அதிகாலையில தன் சிநேகிதனுக்கு சொல்லப்படுகிற உரத்த சத்தத்தோட சொல்லப்படுகிற வாழ்த்துதல் சாபமாக என்னப்படுமா? என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம்? ஒரு நபரை சந்திச்சு நல்லா இருக்கிறீங்களா காலைல அப்படி சொல்றது முன்னாடி ஃபர்ஸ்ட் தேவனை சந்திச்சு தேவன்கிட்ட விஷ் பண்ணிட்டு தேவனுக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. சொல்றது புரியுதா? செய்றீங்களா? செஞ்சு பாருங்க சகோதரனே, வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்கும். காலைல எழுந்த உடனே பெட்லயே உட்காந்து டீ குடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு 10 மணி வரைக்கும் படுத்துட்டு 8 மணி 9 மணிக்கு எழாம எப்படி போவோம்? அந்த நாள் ஒரு பிரைஷியஸா போவாது, நல்லா இருக்காது, பேடா இருக்கும். எடுத்த உடனே ஒரேடியா செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டெப்புக்குள்ள வாங்க. சொல்றது புரியுதுங்களா சகோதரி? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எப்பொழுதுமே பிராக்டிஸ் பண்ணதான் வரும். பாருங்க, இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே தேவையில் இருக்கும்போது தான் நீங்கள் அதிகமா உத்தமா ஜெபிக்கிறீர்கள். இந்த விஷயத்தை தான் நான் கடைசியா வரேன். எத்தனை பேர் இங்க தேவை உள்ளவர்களா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேர் எனக்கு தேவை இருக்கு? தேவை நீடு கணದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಏನು? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅವಶ್ಯಕತೆ ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅಂತ ಅನ್ನೋರ கைகளை எத்தனை அவசியகத்தை இல்லையா நிம்ಗೆ? எனக்கு தேவை இருக்குது. ஏன் எப்படி தேவை வருதுன்னா, தேவைகளை தேவன் ஏற்படுத்துறார், பிரச்சனைகளை ஏற்படுத்துறார், பிரளயங்களை ஏற்படுத்துறார், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்துறார். ஏற்படுத்தி நம்மள அவர் பக்கம் கிராப் பண்றதுக்கு விருப்பப்படுறார். கரெக்டா? சந்தோஷமா? பிரச்சனைகளை குறிச்சு சந்தோஷமா? இது நம்ம எல்லாருக்கும் நடக்காது. பிரச்சனை எல்லாருக்கும் நடக்காது. உங்க பக்கத்துல கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, இந்த பக்கம் நல்லா இருப்பாங்க. நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். ஒரு சகோதரனை குறிச்சு நினைச்சுப்பேன். அந்த சகோதரன் அந்த ஏரியால பார்க்கும்போது தனியா ஒரு வீடு மட்டும் தான் இருந்துச்சு, தனியா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வீட்டு பக்கத்துல 2 பெரிய பெரிய வீடுகள் ஆயிடுச்சு. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அந்த சகோதரன் ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, ஏதோ தேவன் அந்த சகோதரனை மற்றவங்களை காட்டில விசேஷமா வைக்கிறதுக்கு வச்சிருப்பான்னு யோசிப்பேன். போன வாரம் அந்த பகுதிக்கு அந்த ஏரியாக்கள் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல தேவன் ரொம்ப நேசிக்கிற சகோதரன். 2 வீடுகள்லாம் பக்கத்துல எல்லாம் என்ன ஆகி போச்சு, பெருசா ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் வீடு மட்டும் தான் அங்க இருக்கும். புரியுதா? அவர் வீடு மட்டும் இப்ப அந்த வீடு அப்படியே தான் இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க பெருசாயிட்டாங்க. எதுக்காக வைக்கிறார் தேவன் அது மாதிரி? ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச சகோதரன், நல்லா தேவனை விசுவாசிக்கிற நேசிக்கிற சகோதரன் தான். எதுக்காக தேவன் அப்படி வைக்கிறார்னா, நான் தீர்க்கதரிசி லைஃப்ல நடந்தது விஷயம். தீர்க்கதரிசி ஓரல் ராபர்ட்ஸை காட்டிலும் பிலிகிராம காட்டிலும் மகத்தான ஊழியம் பண்ணவர். ஆனா ஒரு எல்லைக்கு போகும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்க, விரல் ஆயிட்டாங்க. ஓரல் ராபர்ட் அவரை தீர்க்கதரிசியை கூட ஜெபம் பண்றதுக்கு, அவர் காலில் ஒரு பிரச்சனையாவது ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுறாரு. பிலிகிராம கூட ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுறாரு. ஓரல் ராபர்ட்ஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய பெரிய ஜெப கோபுரத்தை காட்டி தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. தீர்க்கதரிசி அவர் பார்த்து நினைச்சிட்டு, ஆண்டவரே நான் ஏன் இப்படி இருக்கிறேன்,
பாருங்க, நான் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பிரியமில்லாத காரியத்தை செய்யறேன்னா, நான் பிரியமில்லாத காரியத்தை செய்யறேன்னா, எப்படி மாட மாளிகைகள் இருக்குது உங்களுக்கு? டிஎல் ஆஸ்பானை குறிச்சு சொல்லும்போது அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தீர்க்கதரிசிகள் சொல்றாரு, நான் தான் உன்னுடைய பங்குன்ற. எத்தனை பேர் விரும்புறீங்க இத? நான் போகும்போது பார்ப்பேன். ஆனா இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். நானே உன்னுடைய பங்கு. நீ அவளை காட்டிலும் அவங்க என்ன பண்றாங்க, செய்தியாளர்களா இருக்கிறாங்க. நான் இந்த காலத்துக்கு எளியா தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? புரியுதா உங்களுக்கு? சகோதர சகோதரி, எனக்கு அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, மேன்மையான எடுபடாத நல்ல பங்க தேவன் தெரிந்து கொள்ளும் செஞ்சிருக்க. வசனம் சொல்றது, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறிச்சு என்ன பண்ற, கவலைப்படுகிற. தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை யார் தெரிந்து கொண்டா? மரியாள் தெரிந்து கொண்டா. அந்த நல்ல பங்கு நமக்கு இருக்கு சகோதரா, நிச்சயமா நல்ல பங்கு இருக்கு. நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம கொடுத்த நல்ல பங்கை நம்ம பார்க்காம, எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியோட இருக்கிற நினைச்சு பாருங்க. நம்ம ஏஜ்ல எத்தனை பேர் எப்போ 24 hours டாக்டர்ஸ்ல சுத்திட்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாரும் 40 years கிராஸ் பண்ணவங்களா இருக்கிறீங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை ஆபத்து விபத்துகள். நீ நல்லா பாருங்க, ஒரு ஆபத்து வந்தா நான் வாழ்க்கையில உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், 1 லட்சம் ரூபாய் டாக்டர் செலவு பண்ற அளவுக்கு நமக்கு இல்ல. ஏன் வர்றதுல? அவருக்கு தெரியும் சகோதரா, இவங்களுக்கு என்ன தரணும், என்னோட பிள்ளைகளுக்கு என்ன தரணும், இவங்க தாங்க மாட்டாங்க. அவருக்கே தெரியும் தாங்க மாட்டாங்க. நான் தான் அவளை பார்க்கணும், நானே அவட பங்கு. 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண முடியுமா இங்க இருக்கிறவங்களால? நம்ம நல்லா அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. ஒரு சில இப்பதான் சொல்லுவோம், பிரதர் போன வாரம் தான் 3 லட்ச ரூபாய் ஆச்சு பிரதர் ஹாஸ்பிட்டல்ல. சொல்றாங்களா இல்லைங்களாங்க? ஏன் நமக்கு வர்றதில்ல? கீழே விழுந்தா கூட அடுத்து படிச்சுட்டு எழுந்து போறோம். ஏங்க திடீர்னு கீழே விழுந்தாரா இறந்துட்டாராம், சொல்றாங்களா இல்லையா? கீழே விழுந்தாருங்க, தடி குழுந்து இறந்துட்டாங்க. அப்படியே தாங்க நம்ம டெய்லி என்ன பதார்த்தம் தான் சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். எதோ ப்ராப்ளம், எதோ வியாதிகள், எதோ பிரச்சனைகள். என்ன காரணமா? தேவனோட பிளான்ல நீங்க இருக்கிற, நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன மிலாறுனா என்னங்க, பெட்டு சன்ன பெட்டுன்னு கொட்டி சின்ன சின்ன வெடிகளை கூட்டு இழுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம தேவனோட நெருங்கணும். விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்குது பாருங்க. தேவையில் இருக்கும்போது தான் நீங்கள் அதிகமாய் உத்தமமாக ஜெபிப்பீர்கள். தேவைகளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? சாலமன் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணாதீங்க, என்னோட அதிகமா ஆசீர்வாதத்தை கொடுக்காதீங்க, நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு தரித்திரத்தை வைக்காதீங்க, என்ன பண்ணிடுவேன். அப்படிதான் என்னையும் வச்சிருக்காரு தேவன். எப்ப என்ன தேவையோ, என் வாழ்க்கையில நான் அநேக முறை இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அடுத்த மாசம் இருக்காது, கரெக்டா போவோம், 25, 30 கரெக்டா போவோம், அப்படியே போவோம். ஏதோ ஒரு இடத்துல தேவன் சந்திப்பார். நம்ம மனுஷங்க எப்ப பாரு ஒரு அவிசுவாசம், எப்ப பாரு எப்படா இது ஏதோ பண்ணலாம், ஏதாவது மேட்ச் பண்ணலாமா, எங்கேயாவது வாங்கலாமா, இல்ல ஏதாவது பண்ணலாமா யோசிப்போம். ஆனா தேவன், ஏன் கவலைப்படுற, நான் உன்னை சந்திக்கிறேன், நான் உன்னை அழைத்து இருக்கிறேன், உன்னை கரெக்டா நேரத்துக்கு என்ன பண்றேன், போஷிக்கிறதுக்கு. காக்கைகளை போஷிக்கிறதுக்கு நான் உன்னை போஷிக்க தெரியாதா? காக்கைகளை காட்டுல என்ன பண்ண விசேஷத்தவர்களா இருக்கிறீங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி ஏற்படுத்தும் போது நம்ம தனிப்பட்ட ஜபங்கள் வரணும். அப்பதான் சகோதரன் 3ஆம் இழுப்பு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். 3ஆம் இழுப்பு கிரியேஷன் கிரியா செய்ய ஆரம்பிக்கும். கிரியேஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? தேவனோட கூட தனிப்பட்ட அனுபவம் வேணும். பாருங்க, தேவனோட கூட தனிப்பட்ட அனுபவம் வேணுமா? பாருங்க, மற்ற உலகத்தார் உங்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி உங்களை நீங்களே அடைத்து கொண்டு தேவனோடு தன்னந்தனியாக வந்து விடுங்கள். தானியேலை போல தன்னந்தனியா என்ன பண்ண வாங்க. அது ஒரே நாள்ல வரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா. நான் சொன்ன பாருங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. செய்தி ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது வேலை செய்யறீங்களா, ஒரு செய்தியாவது ஆடியோல கேளுங்க. நான் ரெகுலரா 3 அதிகாரமாவது பைபிள் கேளுங்க. கேட்டு ஜெபம் பண்ணுங்க. பேச்சை குறைச்சிக்கோங்க, போன் கால்ஸை குறைச்சிக்க கூடுமானவைக்கு 90% குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை என்ன பண்ணுங்க, கெடுக்கும். அதிகமான பேச்சினால் பாவம் இல்லாமல் போவதில்லை. சொல்றேன், எவ்வளவு க்ளோசர் மெசேஜ்ல இருக்கிறவங்களே சரி, நமக்குள்ளே பிசாசு கிரியை செஞ்சிருவோம். சொல்றது புரியுதுங்களா சகோதரி? அநேக தவறான புரிதல்கள் வந்துடும். பேச தவறான புரிதல் தான் வரும் இல்லைங்களா? நல்ல புரிதல் வரும். நீங்க 1 மணி 2 மணி நேரம் பேசுங்க, கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனை வரும். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். 2 மணி நேரம் நம்ம சகோதரர் பேசிட்டே இருங்க, ஒரு பிரச்சனை வருங்க. ஏன்னா இது பைபிள் பேட்டர்ன். இது பைபிள் பேட்டர்ன். யார்கிட்ட பிரச்சனை வராதுன்னா, தேவன்கிட்ட பேசும்போது பிரச்சனை வராது. தேவன்கிட்ட பேசும்போது மட்டும் தான் என்ன வராது, பிரச்சனை வராது. கடைசியா நான் முடிக்கிறேன், கவனிங்க.
பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனாய் ஆகும்போது தேவனுடைய பிரசன்னத்தில் வர எவ்வளவு இயங்குவாய். உண்மையான கிறிஸ்துவனா நமக்கு போது தேவனுடைய பிரசன்னத்துக்கு போன இயங்குவான். ஆல்ரெடி சொன்னேன், தேவன் நீங்க கரெக்டா ஜெபம் பண்ணி பிராக்டிஸே வாங்க. ஒரு நாள் நீங்க அந்த ஜெபம் பண்ற இடத்துக்கு வரும்போது என்ன 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 உணர்வீங்க? அவர் அங்க வந்துருவாரு நிச்சயமா. அது புரிதுங்களா உங்களுக்கு? ஒரு பிரசன்னத்துல இடைப்படுவீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்துல என்னோட பிள்ளை என்ன பண்ணுவான், அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வருவான், இந்த இடத்துக்கு வரான்னு சொல்லி அவர் வருவார். அவர் வந்து வெயிட் பண்ணுவார். புரிஞ்சுங்களா? பாருங்க, நீங்கள் தேவனோட சற்று தனிமையாக வர முடிந்து அப்படியே கரையுடன் இணைக்கும் ஒவ்வொரு கரியும் கட்ட வீழ்த்து விட்டு ரகசிய அறைக்குள் செய்து கடவை பூட்டி உங்கள் கைகளை உயர்த்தி அப்படியே மனதில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளும் ஐக்கியத்துக்குள் வரும்போது உங்கள் ஜீவத்தில் எப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கிற அனுபவத்தோடு கொண்டிருப்பதை தவிர வேற ஒன்றும் எப்பொழுது கொண்டிருக்க. பாருங்க, இந்த அனுபவம் தீர்க்கதரிசி வேற ஒரு அனுபவத்தோட சொல்றாரு. ஆண்டவரே, காலைல என்ன சாப்பிட்டீங்க? ஆண்டவரே, இங்க போயிருந்தேன், இங்க வந்தேன், இங்க உட்கார்ந்தேன், இவங்க கூட பேசுனேன். இந்த அளவு தேவனோட நெருங்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம தேவனோட கூட நெருங்குறது எப்படிங்க? ஃபார்மல் பிரேயர்ஸ் பண்றோம். ஃபார்மல் பிரேயர்ஸ் என்னன்னாங்க? ஃபார்மல் பிரேயர்ஸ், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுத்தங்க, என் பாவத்தை கழுவுங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு சிநேகிதனை போல தேவன்கிட்ட பேசுறேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு இருந்தேன், இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் போடலான்னு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் படிக்கணும்னு இருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு போகணும்னு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு 50 பார்சல் இருக்கு, அந்த பார்சல் எல்லாம் கொடுக்கணும்னு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வெல்ட் அடிக்கணும்னு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு இருக்கிறேன். ஆண்டவரே, கம்பெனில இந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்ல செய்யணும்னு இருக்கேன், கொஞ்சம் பலத்தை கொடுங்க, இந்த இடத்துல பாதுகாத்துருங்க, என் கூட இருங்க. இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியோட கூட பேசுற லெவலுக்கான ஒரு அனுபவம் பெறணும்னு நான் விருப்பப்படுறேன். இத்தனை பேர் விருப்பப்படுறேன். தேவன் பேசுற தேவனுங்க. தீர்க்கதரிசி சொல்றாரா, ஏதேன்ல தேவன் ஆதாம் ஏவாள் இருக்கும்போது ஒவ்வொரு சாயங்கால வேளையும் தேவன் இறங்கி வந்து, பிள்ளைகளே சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரா? விரும்புறீங்களா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு போனேன், இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ஆண்டவரே, இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, காலையில இருந்து என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த நேரத்துல கொஞ்சம் கோவப்பட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கோவப்பட்டேன், அங்க ஒரு தவறான ஒரு ஆவி என்னோட கிட்ட ஏற்படுச்சு, எனக்கு பலத்தை கொடுங்க. இந்த மாதிரி தேவனோடு கூட பேசுற அனுபவத்தை வேணும்ன்ற தீர்க்கதரிசி. பாருங்க, அதான் சொல்ல, மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் அந்த ஐக்கியத்துக்குள் வரும்போது, அதான் சொன்ன, மனதுக்குள்ள ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குது, இது சாப்பிடணும் போல இருக்குது, இந்த மாதிரி வரணுங்க. ஏதேன்ல அந்ததான் ஐக்கியம் இருந்துச்சு. ஏதேன்ல எப்படி இருந்தாரா தேவன்? பிள்ளைகளே இன்னைக்கு எப்படி போச்சுன்னு தேவன் கேட்டாராம். ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன், நீங்க உண்டாக்கின சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்ண, நாங்க பார்த்தோம், கடலை பார்த்தோம், மலையை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், இயற்கையை பார்த்தோம், பட்டாப்பூச்சிகளை பார்த்தோம், எல்லாத்தையும் என்ன பண்ணோம், நாங்க பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம். அதுதான் தேவன் விரும்புறார் இல்லைங்களா? தேவனுக்கு ஐக்கியத்தை இப்ப விரும்புறாரா? ஐக்கியத்தை விரும்புறாரா? நம்ம ரகசியத்தை சொல்லும்போது அவர் ரகசியத்தை விரும்புறார். இதுதான் தானியேலுடைய அனுபவமா இருந்துச்சு. ஜெபத்தை குறிச்சு விரும்புனீங்களா? பாருங்க, கடைசியா நான் வச்சுக்கிறேன். தேவனால் என்னால் முடியவில்லை, இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறிக்கொண்டிருத்தல். அதான் சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? ஆண்டவரே, என்னால முடியலப்பா, நான் அந்த வரணும். எப்ப சொல்லுவான், எங்க சொல்லுவானா? மனைவி கிட்ட தான் கணவன் சொல்லுவான், என்னால முடியலம்மா, அந்த வாழ்க்கையில ஒரு போராட முடியல. அந்த மாதிரி நம்ம தேவனோட சொல்லுவோம், ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்குது, இந்த உலகத்துல போராட முடியல, பிரச்சனைகளோட போராட முடியலன்னு சொல்லி அவ்வளவு ரகசியமா. நான் சொல்றது ஃபார்மல் பிரேயரை தாண்டி, பாவரிக்கை ஜபம், பைபிள் வாசனம் சொல்ற ஜபம், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் உள்ள போ ஃப்ரெண்ட் மாதிரி பேசி, ஒரு சகோதர மாதிரி பேசி, ஒரு சிருஷ்டிகர் அப்படின்ற அந்த தேவன் அதை தாண்டி, அபிரகாமோட தேவன் பேசுறாருல, என் நண்பனாகி அபிரகாமுடைய சந்ததியே அப்படின்ற லெவலுக்கு, ஒரு நண்பன் ஆகும் லெவலுக்கு, ஒரு கணவன் மனைவி ஆகும் லெவலுக்கு இதெல்லாம் சொல்றேன். பாருங்க, கடைசியா முடிக்கிறேன். ஐக்கியம் கொள்ளும் அந்த நேரத்தில், மனதில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளும் அந்த நேரத்திலும் அங்கேதான் தேவன் என்னோட பேசுகிறார். தேவன் எப்ப பேசுறாரு பாருங்க, தீர்க்கதரிசி கூட நம்மளோட எப்ப பேசுறாருன்னா, ஐக்கியத்தை விரும்புற நேரத்துல நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டு நம்ம முழு ஜீரோவா நிற்கும் போதுதான் நிச்சயமா அவருக்கு தெரியும் நம்ம மனசு. அப்போ கண்டிப்பா இவங்க எப்படி இருக்கிறான், அப்போ முழு எம்டியா இருக்கிறாங்க, இவங்க எதுவுமே இல்ல. ஆண்டவரே, ஒரு சில பலவீனங்கள் இருக்கு சகோதரன் சொல்லலாம், ஆண்டவரே என்னால என்ன பண்ணல, இந்த பாவத்தை விடவே முடியல ஆண்டவரே, இந்த பாவத்தை, இந்த கோபத்தை என்னால விடவே முடியல, இந்த பொய்யை என்னால விடவே முடியல, இந்த மாதிரியான பார்வை விடவே முடியல, இந்த உலக ஆசை விடவே முடியல, இந்த மாதிரி இருக்கிறது விடவே முடியல, என்னால முடியலப்பா ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன்றது இல்ல, நம்ம என்ன பண்றோம், செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும். கரெக்டா? நம்மளோட பிரேயர் எப்படி இருக்குது, ஆண்டவரே இனிமேல் செய்ய மாட்டேன்,
இனிமேல் செய்ய மாட்டா இருக்கிறன்றதுக்கு எதுக்கு அவர் உதவி செய்யற தேவன்றது? உதவி செய்யற தேவன் என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னால முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவரே என்னால என்ன பண்ணல, இது முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவரே என்னால என்ன பண்ணல, மன்னிக்க முடியலப்பா. என்னால என்ன பண்ணல, முறுமுறுப்பா இருக்க முடியல. என்னால சந்தோஷமா இருக்க முடியல. என்னால இந்த மாதிரியான காரியங்கள் செய்யாம இருக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி யார்கிட்ட தான் சொல்ல முடியும்னா தேவன்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்பதான் தேவன் நம்மளோட கூட என்னோட மகன் என்னோட பலவீனத்துல எல்லாம் என்கிட்ட விட்டுட்டான், நான் ஏதாவது செய்யறேன். அதனாலதான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய சுமை எப்படி இருக்குது, உங்களுக்கு லகுவா இருக்குது. நான் கொடுக்குற சுமை லகுவா இருக்குது சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? எனவே சகோதர சகோதரி, ஜபத்தை குறிச்சு அநேக காரியங்களை குறிச்சு பார்த்துருக்கிறோம். எத்தனை பேர் தனிப்பட்ட ஜபத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும் விரும்புறீங்க? நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் போகணும், அசதிகள் போகணும், ஏதோ ஒரு காரியம் எப்பவுமே மாறாத காரியங்கள் போகணும். கண்டிப்பா என்ன பண்ணலாம், செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒப்பு கொடுக்கலாமா சகோதர சகோதரி? கண்களை மூடலாம். நேரத்தை கொடுக்குறேன், கொஞ்சம் ஒப்பு கொடுக்கலாமா? தயவுசெய்து சொல்ல, ஒப்பு கொடுக்கலாம். அப்பா என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, உம்மோடு கூட நெருங்கணும் விருப்பப்படுறப்பா. நிச்சயமா என்னை தாழ்மைப்படுத்துற அநேக காரியங்கள் என்னால தீர்க்கதை செய்து கேட்டேன். கத்தாவே எங்கேயோ நான் உலகத்துல நான் போயிட்டேன்ப்பா, உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நாங்கள் இந்த நேரத்துல வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க எல்லா காரியத்தை விட்டு ஒப்பு கொடுக்கலாம். தயவுசெய்து சொல்றேன், முழங்கால் படிடலாமே சகோதர சகோதரி. முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்துதல் ஒப்பு கொடுறதுக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, நிச்சயமா உம்மோட கூட நிறுவ விருப்பப்படுறேன். உலகத்தின் காரியம் எனக்கு போதும். இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தேன் ஐயா, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழல, ஏதோ ஒரு வாழ்ந்தோம், செய்தியில வந்த போனேன். ஆனா இனிமேல என்னுடைய எதிரில என்னோட வழி செங்கடலா இருக்கு, இதுக்கு மேல போறதுக்கு வழி தெரியல ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா சகோதர சகோதரி? ஒப்பு